திரு நந்தகோபால் சக்கரவர்த்தி எங்க அண்ணன் பீப்புள் மார்ட் கம்பெனியை உருவாக்கி அதுல வர லாபத்துல 50% கார்பரேட் லெவல்ல படிப்புக்கும் மருத்துவத்துக்கும் செலவு செய்யறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரோட சேவையை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்குறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவருக்கு தம்பியா பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ அண்ணன் பேசுவாரு. எல்லாரும் மாதிரியே நானும் ஒரு நேரத்துல எனக்கு எதனால சக்சஸ் கிடைக்கலன்னு why I am not successfully அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தவன் தான். அப்ப நான் என்ன பண்ணதால சக்சஸ் வந்துச்சுன்னு தெரியுமா? மூங்கில் செடிக்காக விதை போட்டு தண்ணி பாய்ச்சி காத்துக்கிட்டு இருந்தோம்னா அடுத்த நாள் முளைக்குமா? எதுவும் வராது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அப்பவும் வராது. ஒரு மாசத்துல வராது. ஒரு வருஷத்துல வராது. ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் முளை விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது வளர்றத நாம சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அந்த 3 வருஷம் அது பூமிக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? அது மேல என்ன உயரத்துக்கு வளருதோ அதே அளவு பூமிக்குள்ள தன்னோட வேற பரப்பும். சக்சஸ் ஆனதும் நாம எந்த அளவுக்கு வளரணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு முன்னால அதுக்கு தேவையான கிரவுண்ட் ஒர்க்கை நாம செய்யணும். அந்த கிரவுண்ட் ஒர்க் தான் நம்ம சக்சஸ்க்கான ரீசன். தேங்க்யூ. அதனாலதான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்றத மட்டுமே நம்புறேன். என் பீப்புள் மார்ட் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். பேச்சுக்கு தான் குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்றேனே தவிர எனக்கு உண்மையிலேயே உங்க எல்லாரையும் குடும்ப உறுப்பினர்கள் ஆக்கிக்கணும்னு ஆசை. ஆனா அதுக்கு எனக்கு வழி தெரியல. நான் இன்னும் 2 மாசத்துல சாக போறேன். I am suffering with neurodegenerative disease. டாக்டர்ஸ் மேக்சிமம் 2 மாசம் தான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. நம்ம குடும்பத்தோட மூத்தவனா இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறது என்னோட முக்கிய கடமை. I'm living happily. I want to die happily. I'm living successfully. I want to die successfully. கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி சார். 15 years 15 வருஷம் உழைப்பு சார். விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். ஆனா நீங்கள் அதை எடுத்து சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கணும் ப்ளீஸ். ஆனா விட்டு சொல்லுங்க. அப்படி நீ எப்படி பிச்சை எடுக்க தன்னை காப்பாத்திக்க முடியாதவன் கிங் எப்படி ஆவான்? Am I right? வெறும் கையோட இருக்கிறவனுக்கு பணம் வேணும். பணம் இருக்கிறவனுக்கு பவர் வேணும். பவர் இருக்கிறவனுக்கு மொத்த உலகமும் வேணும். வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி சும்மா சோம்பேறித்தனமா உட்கார்ந்துருந்தா இப்படிதான் ஆக்கிரமிச்சிருவோம். பத்மஸ்ரீ விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நந்தகோபால் சக்கரவர்த்தி. தனது பீப்புள்ஸ் மார்ட் கம்பெனி பணியாளர்கள் அனைவருக்கும் 50% பங்குகளை கொடுக்க போவதாக கூறியுள்ளார். என் பீப்புள் மார்ட் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். 2 மாசத்துல ஷேர்ஸ் எல்லாத்தையும் கம்பெனியில வேலை செய்யற ஒவ்வொருத்தருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்து உங்க எல்லாரையும் என் குடும்ப உறுப்பினர்களா ஆக்கிக்க போறேன். இந்த தடவை ஆக்கிரமிக்கிறதுக்கு நமக்கு ராஜ்யம் இல்லை, சாம்ராஜ்யமே கிடைச்சிருக்கு. அதர்வா, 2 மாசத்துல வர உன்னுடைய பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டான கிஃப்டே கிடைச்சிடுச்சு.
நேத்து நான் இல்லாதப்போ எங்க அப்பா கிட்ட வந்து உன் ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு வேணும்னு பயமுறுத்தினது எவன்டா? நான் தான். நான் தான். நான் தான். நான் தான். அவசரப்பட்டு கமிட் ஆயிடாதீங்கடா தம்பிங்களா. நான் இப்போ ஒரு ரவுண்ட் அடிப்பேன். அதுக்கப்புறம் இதே ஃப்ளோல நான் இல்ல நான் இல்ல நான் இல்லன்னு சொல்லுவீங்க. அதனால சொல்றப்போ கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கப்பா. நான் அடிக்க ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டேன். நீ எங்க ஏரியாவுக்கு வந்து எங்களே அடிப்பேன்னு சொல்றியா? உனக்கு அவ்வளவு திமிரா? இவ்வளவு நேரம் பேசிட்டு தானே இருந்தோம். அப்புறம் ஏன்டா அவனை அடிச்ச? நான் இவனுக்குள்ள வில்லனை பார்த்தேன். வில்லனை பார்த்தா? If I see a villain in you, you will see a hero in me. உனக்குள்ள இருக்கிற வில்லனை நான் பார்த்தா எனக்குள்ள இருக்கிற ஹீரோவை நீ பாப்ப. சோ நான் பேசும்போது உனக்குள்ள இருக்கிற வில்லன் கொஞ்சம் கூட வெளியில வரக்கூடாதுமா? அதுக்கு நீ இருந்து வெளியே போனதானடா. இப்படிதான் வில்லன் வெளியில வந்தாதான். இப்படி ஹீரோ வருவான். பாத்தியா, உன்கிட்ட இருந்து கூட வில்லன் வெளியில வந்துட்டான். அதுலங்கண்ணா நமக்குள்ள இருந்து வில்ல வெளியே வந்தா அண்ணன் கிட்ட இருந்து ஹீரோ வெளியே வருவான்னு ஏற்கனவே சொன்னாருங்க. அதுக்காக சைலண்டா போக முடியுமா? அதான் நீ ஒரு கோபத்தை குறைச்சுக்கிட்டு சைலண்டா பேசினா அண்ணன் கிருபானந்த வாரியார் மாதிரி சாந்தமா பதில் சொல்வாரு. உன் ப்ராப்ளம் தான் என்ன தம்பி? அம்மா பூண்டு பல்லு வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்ப நீ மார்க்கெட்டுக்கு போக வேண்டியதானே? நேத்து யாரோ வீட்டுக்கு வந்து பல்ல நர நரன்னு கடிச்சானா. அந்த பல்லு தான் வேணும்னு சொன்னாங்க. இப்படி பல்ல கடிச்சா பல்லு உதிர்ந்து போயிரும்னு சொல்றாரு அவரு. சரி, இன்னும் கொஞ்சம். இப்ப திரும்ப. உன் பிரச்சனை என்ன தம்பி? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ஏதாவது ஃபிகர் அனுப்பி வைக்கணுமா? உங்களுக்கு அந்த பிசினஸ் கூட இருக்கா? ஆமா, இவன் என்ன பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்கான்? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அம்மா, அம்மா, அம்மா. இப்ப ஹாப்பியா? நல்லா இருக்குதா? என்னடா இவன் இப்படி வச்சு செய்யறான்? என்ற லைஃப்ல இப்படி கிளாரிட்டியா இருக்கறால நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு பேச தெரியாம அதல போய் வர சொல்றேன். நல்லா சரி, இன்னும் கொஞ்சம். இப்ப திரும்ப. தம்பி, நான் உங்க அப்பா மிரட்டலதா சொன்னேன். நாங்க தினம் 10 பேரை மிரட்டுறோம். அதுல உங்க அப்பா யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் கண்ணா? ஒன்ஸ் அகைன் மகனே, ஒரு ரவுண்ட் முடிஞ்சுதா? ஆயிடுச்சு. இப்ப என்டர்டைன்மெண்ட் ரவுண்ட் நடக்குது. கரெக்ட் தானே? எனக்கு காட்டு பாப்போம். இந்த பாரு. ஓஹோ, நீ உன் புள்ளியா? உன் ஃபேமிலி மூசியம் போட்டு தள்ளிட்டாவது நாங்க உங்க வீட்டை எடுத்துப்போம். எல்லாருக்குள்ள இருந்து வெளில வந்துட்டான். ஒரு ஹீரோ தவிர மத்த எல்லாருக்குள்ள இருந்து வெளில வந்துட்டான். இப்ப எனக்குள்ள இருந்து ஹீரோ வெளிய வரறான். வெளிய வரறான். புடிச்சுக்கோ. அடியே, உன் புள்ள அடிக்கிறத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னேல்ல. வா 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 பாரு. அடியே, உங்க அண்ணன் ஃபைட் பண்றத பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொன்னல. வா வந்து பாரு. டேய், அந்த மொட்டை எனக்கு 4 அடி எக்ஸ்ட்ரா குடுறா. நேத்து இங்க வந்து ரொம்ப ஓவரா பண்ணா. அது அட நீங்க வேறமா சும்மா விசில் அடிச்சு அவனை ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க. அவன் என்ன அடிச்சு ஏதாவது ஆச்சுனா எனக்கு இன்சூரன்ஸ் கூட இல்ல தெரியுமா? அப்படி இருக்கல அவங்கிட்ட எதுக்கு பிரச்சனை பண்ண? ஏற்கனவே அவன் கிராக். அவனே பம்பு பண்ணுவான். அவனே என்ன பண்றது? டைம் சரியில்லை, மாட்டிக்கிட்டான். அம்மா, டைம் நதுந்தா ஞாபகம் வருது. டேய், ஆபீஸ்க்கு போகலையா? டைம் ஆச்சு. மறந்துட்டேன். அது ஒண்ணு இருக்குல்ல. இவனுக்கு ஒரு சின்ன வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பு. பாய். பாய். என் அப்பா ஒண்ணே சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏதாவது பிரச்சனை பண்ணா எதையும் யோசிக்காம அடிச்சு கிழிச்சிடு. காமன் மேன்ல. உனக்கு இது போதும்ல? இது போதும். சிரிச்சுக்கிட்டே சொல்லு. இது போதும். நல்லா இது போதுங்கண்ணா. குட் பாய். கொஞ்சம் முன்னால அம்மா கிட்ட வார்னிங் கொடுக்குறேன்னு சொல்றேனே தவிர எனக்கு இந்த டயலாக் சொல்லி பயமுறுத்துறதெல்லாம் பெருசா வராது. ஜஸ்ட் இமேஜின். ஃபர்ஸ்ட் டைமா இருக்கிறதால சைலன்சரை புடிச்சிட்டு வந்தேன். மறுபடியும் இதே ரிப்பீட் ஆச்சுன்னா சைலன்சரை இல்ல கத்திய புடிச்சிட்டு. சைலன்சரால அடிப்பட்ட இடத்துல எல்லாம் கத்தியால வெட்டுப்பட்டுச்சுன்னா
காட், நான் கத்தி எடுத்துக்கிட்டு வராததால இப்போ உன் கை உன்கிட்டயே இருக்கு. இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜாக்கிரதையா வச்சுக்கோ. நான் போயிட்டு வரட்டுமா? ஓகேங்கண்ணா. என்ன ஒண்ணு இல்லைங்கண்ணா. நீங்க போயிட்டு வாங்க. ஆனந்தங்க ரெடி ஆயிட்டு இருக்கான். சார், டேப்லெட்ஸ். தூத்துக்குடியில் ஏதோ பிரச்சனையாமே சார்? அது வந்து அந்த ஃபேக்டரியில என்ன நடக்குது? அங்கிருந்து கனெக்ஷனை இங்க எடுத்து வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி லைன்ல எடுத்துட்டோம் சார். கனெக்ட் பண்ண மட்டும் தான் பேலன்ஸ். நீங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணீங்கன்னா. யார் நீங்க? ஓ 200 ஏக்கருக்குள்ள வந்ததுக்கு யார் நீங்க? யார் உங்களை வர சொன்னதுன்னு கேக்குறீங்க? 682 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கிற என் எம்எல்ஏ ஏரியாக்குள்ள வந்து 1000 பேருக்கு வேலை 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்னு பண்ணிட்டு இருக்கிற நீ இந்த ஏரியாவோட எக்ஸ்எம்எல்ஏ நான் கேட்க கூடாதா? நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்கன்னு? ப்ளீஸ் சார், கலாட்டா பண்ணாதீங்க. உட்காந்து பேசுவோம். நான் பேச வந்தன்ற காரணத்துக்காகத்தான் என் பசங்க பின்னால சும்மா நின்னுகிட்டு இருக்கானுங்க. நீங்க எல்லாரும் இப்போ உயிரோட இருக்கீங்க. அதுக்கு இல்ல சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. இந்த கம்பெனி இங்க இருக்கிற வரைக்கும் பிசினஸ்ல வர 10% எனக்கு வந்தாகணும். சார், இது பலாயிரம் பேரோட உழைப்பு. இதை யாருக்கும் இலவசமா கொடுத்த அவங்க உழைப்பை நான் அவமானப்படுத்த விரும்பல. ஐம் சாரி சார். 50 பேரா? ஏற்கனவே அவன் யார் மேலயும் கை வைக்க மாட்டான். எப்படி சமாளிச்சான்? எங்க அப்பா எப்பவும் ஒரு விஷயம் சொல்லுவாரு. 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை வந்தா கோபப்பட்டு போய் அடிக்கிறவன் காமன் மேன் ஆவான். டேபிள்ல இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காந்து பிரச்சனையை தீக்கிறவன் தான் பிசினஸ் மேன் ஆவான். என் கம்பெனில 10% லாபம் பிச்சு எடுக்க வந்தவனுக்காக அந்த கம்பெனி ஓனரையே கொலை பண்ண வந்த முட்டா பசங்க நீங்க தான் புரிஞ்சதுனாலதான் உங்களுக்கு பணம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கான். கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவனா இருந்தா 100 ரூபாய் சம்பாதிக்கிறவன் கூட இருப்பானா? இல்ல அதுல 10 ரூபாய் பிச்சு எடுக்க வந்திருக்கிறவன் கூட நிப்பானா? பட் ஆஃப் கோர்ஸ் அவன் உங்களுக்கு சாப்பாடு போடுறதால அது எது வரைக்கும்? நாளைக்கே உங்களுக்கு 40-50 வயசாகி உடம்புல பலம் குறைஞ்சு போச்சுன்னா அப்பவும் சாப்பாடு போடுவானா? உங்களுக்கும் இதையெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல வேலை பார்க்கலாம்னு தோணும். ஆனா உங்க பேக்ரவுண்ட பார்த்து எவனும் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டான். நான் கொடுக்கறேன். நீங்க எல்லாரும் கௌரவமா வாழ ஆசைப்பட்டா என் கம்பெனில உங்க எல்லாருக்கும் வேலை நான் கொடுக்கறேன். தினமும் 8 மணி நேரம் தான் வேலை. அவனை மாதிரி எப்ப பார்த்தாலும் கூப்பிட மாட்டேன். இந்த மாதிரி வேலைங்களுக்கு கூப்பிடவே மாட்டேன். 60 வயசு வரைக்கும் வேலை, அதுக்கப்புறம் பென்ஷன். சாகுற வரைக்கும் எவனையும் எதிர்பார்த்து வாழ தேவையில்லை. என் கம்பெனிக்கு டெலிவரி பாய்ஸ் தேவை. இந்த சிட்டியை பத்தி அணுவா தெரிஞ்ச உங்களை தவிர குவாலிஃபையா யார் இருப்பாங்க? யோசிச்சுக்கோங்க. என்கிட்ட வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ரவுடிய சாம்பல் ஆக்கிட்டு என் கூட வாங்க. కాదు వాడి కిందే పని చేద్దాం అనుకుంటే నన్ను చంపి లోపలికి వెళ్ళండి. వాడేంటో కథలు చెప్తుంటే వింటారేంట్రా? ఏసేయండ్రా. எப்படி வந்துட்டாரா? காலையிலேயே வந்துட்டார் சார். அப்ப ஏதோ லோன் அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்களே, அப்ளை பண்ணிட்டீங்களா? முதலையே வாங்கிட்ட செலவாயிடுமேன்னு வாங்கல. இன்னைக்கு லோன் அப்ளை பண்ணிருக்கேன். 15 நாள்ல சாங்ஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் 1 மாசத்துல கல்யாணம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சூப்பர் சார். நீங்க சாமி எம்டி சார் கூப்பிடுறாரு. ஐயோ நம்ப முடியல. லோன் சாங்ஷன் பண்ணிருப்பாரு. இப்போ வந்துடுறேன். லோன் சாங்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சண்டை நடந்ததாமே? எஸ் சார். எனக்கு உனக்குள்ள இருக்கிற ஹீரோவை பார்க்கணும்யா. இல்ல, என்ன சொல்றீங்க சார்? டெர்மினேஷன் லெட்டர். எதுக்காக சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஒரு நடிச்சு அவன் மேல உனக்கு பயம் இல்ல? கொஞ்சம் கூட இல்ல சார். ஆனா எனக்கு இருக்கு சார். அவன் மறுபடியும் வந்து அடிப்பல்ல? பிரமாதம் அடிப்பேன் சார். என்னால அடிக்க முடியாது. அதுக்காக என்ன நம்பி வீட்டுல 3 பேர் இருக்காங்க. என்ன நம்பி என் ஆபீஸ்ல 300 பேர் இருக்காங்க. இந்த ஆள் கூட கூடாதுன்னு பிக்ஸ் ஆயிட்டான். சரி, என்ன சொல்ல வரீங்க? உன்னை தூக்கிட்டா நான் ஹீரோ ஆவேன், நீயா போயிட்டா நீ ஹீரோ ஆவேன். எனக்கு உனக்குள்ள இருக்கிற ஹீரோவை பார்க்கணும். டைபர் கம்பெனி வச்சிருந்தா மட்டும் போதாது. பேஜுக்கு பேச்சு அதை யூஸ் பண்ணாம இருக்கிற தைரியமும் வேணும். பயந்தாங்குழி பையல நீங்க எதை முடிச்சு சொருகிக்க. பரவாயில்ல, ஸ்லோவா தத்துக்குனா. பொண்ணு பாக்குறப்போ அப்பா கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ண சொன்னாரு.
சடனா சொன்னதுனால நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்களோ இல்லையோ, நீங்க தப்பா நினைக்காம இருந்தா எங்க வீட்டுக்கு தெரியாம நானே பணத்தை கொடுக்குறேன். ஐயோ வேண்டாம், பரவாயில்ல. என் புள்ள எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணிட்டான். மேரேஜ சிறப்பா பண்ண வேண்டியது எங்க பொறுப்பு. என்னடி? ஆல்ரெடி பண்ணிட்டீங்களா? வரங்க. சரி, நல்லா போயிட்டு வாங்க. தேங்க்ஸ். போயிட்டு வாங்க தம்பி. எல்லாம் ஓகேவா? கல்யாணத்தை பட்டைய கிளப்புறான்னு சொல்லியிருக்கேன். ஆபீஸுக்கு வந்தா அவங்களும் பட்டைய கிளப்புறேன்னு தான் சொன்னாங்க. என்னாச்சு? வேலை புடிச்சு. அப்ப இப்ப என்ன பண்றது? என்ன செய்யறது? ஒண்ணும் பண்ண முடியாது. என் மேனேஜர் கிட்ட பேசினேன். இப்போதைக்கு வேலை கிடையாது இல்லையா? ஏதாவது ஜாப்ல சேர்ந்து 6 மாசம் வெட்டி பேச்ச விட்டுட்டு ஏதாவது சொல்யூஷன் இருந்தா சொல்லு. 1 மாசத்துல ஏதாவது வேலையில சேர்ந்து அந்த சேலரி அமௌண்ட் உன் அக்கௌண்ட்ல வந்தா மட்டும் தான் லோன் சாங்ஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. தம்பியா ஒரு வார்த்தை சொல்றேனே, எந்த வேலையும் இல்லாதவனுக்கு 10 லட்ச ரூபா லோன் கஷ்டம் தானே. 1 மாசத்துல வேலைங்கிறது. சார், உங்களுக்கு அப்புறம் ஆனந்த் சார் சிஇஓ ஆனா நல்லா இருக்கும் சார். சஞ்சய், ஆனந்துக்கு சிஇஓ ஆகிற ஆசையே இல்ல. புதுசா எதையும் தூண்டாதம்மா. அண்ணன் என் பையனை சிஇஓ ஆக்குறதுக்காக தான் அமெரிக்காவுக்கு அனுப்பி MBA படிக்க வைக்கிறாரு இல்லையானே? அதுல நம்ம ஆனந்த் நிச்சயமா நம்ம கம்பெனிக்கு விக்ரம் தான் சிஇஓ ஆவான் சித்தப்பா. அது சரி, அவன் எப்போ ஒரு அமெரிக்கால இருந்து? அண்ணன் சொல்லட்டும், காலையில எங்க இருப்பான்? பொண்ணு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு டாடி. ஷீ இஸ் பியூட்டிஃபுல். அவங்க அப்பாட்ட பேசட்டுமா? என்ன சொல்ற டாடி? அது இல்லடா, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. உன் கல்யாணத்தை பார்க்காமலே போ சொல்றியா? அதுக்கு இல்ல டாடி, 1 மாசத்துல உங்க பர்த்டே வரப்போகுது. அந்த நாளுக்குள்ள தூத்துக்குடி ஃபேக்டரியில 1000 பேருக்கு வேலை கொடுத்தாகணும். அந்த 1000 பேர் குடும்பத்தோட ஹாப்பினஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போற பர்த்டே கிஃப்ட். அதுக்கப்புறம் பொண்ணு விஷயத்த பேசலாம். சரி சரி, போடுங்க டாடி. 1 மாசத்துல 1000 பேருக்கு வேலை. சரி. ஹலோ, ஃபர்ஸ்ட் டைம்? ஆமா சார். So many times. போன் பண்ணிட்டு பேசாம இருக்காளே. ஹலோ அண்ணா, உங்க மாப்பிள்ள பார்க்கணும்னு சொன்னாரு. காஃபி ஷாப் வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி மீட்டிங் அது இதுன்னு போன. சாரி பிரதர், சாரி. அண்ணா, கல்யாணத்துக்கு முன்னாடி மீட்டிங் எல்லாம் போனா கல்யாண டைம்ல செட்டில்மெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். நீ எதுக்கு தனியா போன? நான் ஃப்ரெண்டு கூட வந்தேனா, அதனாலதான் நீ கூட வந்தா நல்லா இருக்குமேன்னு கூப்பிட்டேன். நான் ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், முடிச்சத வரேன். போனமே வை. உங்களை இதுக்கு முன்னாடி வேலையை விட்டு எதுக்காக தூக்குனாங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ அண்ணா, நான் இன்டர்வியூல தான் இருக்கேன், முடிச்சதும் பேசுறேன்னு சொன்னல. மிஸ்டர் சிஸ்டர், இதுக்கு முன்னாடி வேலையை விட்டு எதுக்காக தூக்குனாங்க? சாரி சார், கட் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. சார், நீங்க HR வேலையை விட்டுட்டு டிடெக்டிவா ட்ரை பண்ணீங்கன்னா பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. பார்த்தது போதும், ஃபைல கூட. இவன் பெரிய வேலையா? சுப்பு எங்க? நான் சுப்புவோட ஃப்ரெண்ட். ஓ, பெரியவங்களுக்கு ஃபுட் பேக்கெட்ஸ் கொடுக்கணும்னு காரை நிறுத்தினா இவங்க என்ன டீஸ் பண்றாங்க. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா என் ஃபோனும் சுப்புவோட ஃபோனும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே ஐ லீவ், யூ கைஸ் கேரி ஆன். பை. ஓ, டயல் லிஸ்ட் பார்த்தா அண்ணான்னு இருக்கு. அண்ணனா இருந்தா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சேவ் பண்ணிடுவாருன்னு நான் தான் மெசேஜ் பண்ணேன். அண்ணன் ப்ராப்ளத்துல இருக்குன்னு மெசேஜ் பண்ணது நீதானா? பையா, எனக்கு இந்த பாப்பாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. என்ன அப்படி சொல்றீங்க? எனக்கு அந்த பாப்பாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. உங்க இஷ்டம். எப்படிங்க? வேற என்ன பண்றது? நீ என்ன, உன் ஹைட் என்ன, உன் பிசிக் என்ன, உன் கலர் என்ன, நீ என்ன அண்ணன் சொல்லலாமா? அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாரையாவது நீ அண்ணன் சொல்லலாமா? அதுக்காக இப்படி விட்டுட்டு போயிடுவீங்களா? நீ அதே நம்பர்ல இருந்து, தங்கம் நான் ரொம்ப ப்ராப்ளம்ஸ்ல இருக்கேன், நீ வந்து காப்பாத்த மாட்டியான மெசேஜ் அனுப்பு, இதே லொகேஷன் அனுப்பு, அப்ப யோசிக்கிறேன். ஹலோ, என்ன ஹீரோயிசம் காமிக்கிறியா? அவ்வளவு இருக்கா? தான் எனக்கும் ஆசையா இருக்கு. உனக்கு அவ்வளவு இருக்கா? ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுதா? யாரா இவனுக்கு ஏன் டயலாக் கொடுத்தது? நீ மெசேஜ் அனுப்புனியா இல்லையா? தம்பி கன்ஃபார்ம், இந்த தடவை குறுக்க வர மாட்டான், உன் இஷ்டம். ஹலோ. ஏய், அவன் வர மாட்டான். நம்ம பேசலாமா? தங்கம், நான் ரொம்ப ப்ராப்ளம்ல இருக்கேன். நீ வந்து காப்பாத்த மாட்டியா? நான் வர மாட்டேன், கோச்சுக்கிட்டான். ப்ளீஸ் டா, என் செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல, வாடா கண்ணா.
நீ என்னடா பண்ணிட்டு இருக்க எங்க இருந்தா வர? டேய் நானே இன்டர்வியூல இருந்தா வரேன். இடையில உன் இன்டர்வியூ என்னடா? டேய் நான் யாருன்னு தெரியுமா? என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? ஒருத்தன் இல்ல மொத்தம் ஜம்ப். அதெல்லாம் சரி, என்ன அடிச்சா யார் வருவா தெரியுமா? ஆம்புலன்ஸ் ஓட்டிக்கிட்டு டிரைவர் வருவான். என்ன காமெடியா இருக்கா? இதோட முடியாது. என்ன டச் பண்ணா ஜாம் பஜார் பாஷா வருவான். பாஷா வந்தானா ஜிடுகிச்சா ஜிடுகிச்சா. பாஷா அடிச்சா? இது பாஷா அடிச்சா? ஏய் பாஷா பாஷா பெரிய ரவுடி. கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. பாஷா அடிச்சா யாவம் வருவான். பாஷா அடிச்சா சேத்துப்பட்டுல இருந்து ஷெரிப். ஷெரிப் எவ்வளவு பெரிய பைல்வான் தெரியுமா? தோபரா சரி சேத்துப்பட்டு ஷெரீஃப் அடிச்சா யாவம் வருவான். என்னது சேத்துப்பட்டு ஷெரீப் அடிப்பியா? சேத்துப்பட்டு ஷெரீப் அடிப்பியா? டேய் சேத்துப்பட்டு ஷெரீப்ப பத்தி டேய் ரொம்ப எக்ஸைட் ஆகாதடா. சேத்துப்பட்டு ஷெரீஃப் அடிச்சா யாவம் வருவான்னு சொல்லு. ஷெரீப் அடிச்சுனா மயிலாப்பூர் மகேஷ். இந்த சிட்டில அவனை விட பெரிய பைல்வான் இல்ல. மடியோ அப்படின்னா வா போலாம். பாத்தியா டார்லிங், அண்ணன் பேரை சொன்னா எப்படி பயப்படுறான் பாரு. நான் சொல்ல வந்தது அவனை இவனை எதுக்கு அடிக்கணும்? டைரக்டா மகேஷ் போய் அடிச்சா வேலை முடிஞ்சிடும். நான் வணங்கண்ணா. செல்லம் உட்காரு. என்ன தம்பி, என்ன வேணும்? அடிக்கணும்ண்ணா. துன்ற நேரத்துல வந்து வாயை திறந்து அடிக்கணும்னு சொல்ற. யார வேணாலும் அடி. யார் அடிக்க போற? உன்னதானே அடிக்கணும். தம்பி தமாஸ் பண்ணுகுது. இல்ல உன்னதான் அடிக்கணும். என்னத்துக்கு அடிக்கணும்? அவன் என் லேடிஸ் கிட்ட கலாட்டா பண்ணிட்டான். அவன் உன் லேடிஸ் ஆண்ட வம்பு பண்ணானா அவன் அடிக்கிறது விட்டு என்ன அடிக்கிறன்ற சம்பந்தம் இல்லாம நீ ஆம்பளையா இருந்தா அவனால அடிக்கணும். அவன் அடிச்சா ஜாம் பசார் பாஷா வருவானா? உனக்கு தம் இருந்தா போய் அந்த ஜாம் பசார் பாஷா அடி. அந்த பாஷா அடிச்சா சேட்பட்டு ஷெரீஃப் வருவானா? நீ ஒரு ஆம்பளையா இருந்தா போய் அந்த சேட்பட்டு ஷெரீஃப் அடியா. அவன் அடிச்சா மயிலாப்பூர் மகேஷ் வருவானா? நீ ஹீரோ வந்தா போய் அந்த மயிலாப்பூர் மகேஷ் அடி. அவன் அடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கானா? டேய் எல்லாரும் என்னதான் எனக்கு பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. நீ என்னடா எனக்கு ராஜ்யத்துக்கு ராஜா மாதிரி இருக்க. அடிக்கணும்னா சின்ன பையன் இவனை உட்கார வச்சு பேசினா இவனோட காமெடி பண்ணுகிறான். இவனுங்க இருமைங்க. மாஞ்சா இருந்தா அவங்கள அடி. முடியும். நான் அடிக்க மாட்டேனா? ஏன் பயமா? அவங்கள அடிச்சாலும் உன்னதான் திரும்ப அடிக்கணும். நான் உன்னையே அடிக்கிறேன் மகேஷ். ஏய் நான் துன்றதுக்குள்ள நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை துண்ணுங்க. சிங்கம் சைலண்டா இருக்கிற வரைக்கும் தான். ஒன்ஸ் அது வயலண்ட்ல இறங்கிருச்சுன்னா என்ன பாய் சொல்லிட்டு யோசிக்கிற? மீதி சொல்ல. அது உன் மூஞ்சிகள்லாம் பாதி டைலாக் ஏன் வேஸ்ட் பண்ணன்னு யோசிக்கிறேன். மகேஷ் போயிட்டு வரட்டுமா? ஏய் என்னடா கத்துற? இல்ல கத்தல. போங்க. தம்பி எங்க இந்த கமலஹாசனை காணோம்? ஜம்பா? ஓகே நட. ஹலோ ஹலோ, உங்களதான். அவங்க யாரோ என்ன டீஸ் பண்ணா, இவங்களையே நீங்க அடிச்சீங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பொண்ணுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை வராத மாதிரி பண்ணணும். இன்ட்ரெஸ்டா? பேர் என்ன? பிரணவி. பாப்பா பிரணவி, ஐ லவ் யூ so much. பேரை கேட்ட உடனே லவ் பண்றேன்னு சொல்லுவாங்களா யாராவது? பொண்ணு பார்க்க வரப்ப அப்பவே பேரை கேட்டு சம்மதிச்சிடுறீங்க. நாங்க பேரை கேட்டு லவ் பண்ண கூடாதா? எதுக்கு கன்சிடர் பண்ணணும்னு நீ ஃபீல் ஆகுறதுனால நான் என்ன பத்தி சொல்றேன். என் பேரு சாமி. இது நாள் வரைக்கும் வேலை இருந்துச்சு, இப்ப அதுவும் இல்ல. நான் ரொம்ப நல்லவன்னு சொல்ல மாட்டேன், பரவாயில்ல கொஞ்சம் நல்லவன் தான். மத்த பசங்கள மாதிரி நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வீண சத்தம் கேட்டுச்சுன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்.
3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். அந்த பொண்ணு என்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க கூட ஓடி போயிடுச்சு. Bad. எனக்கு பெருசா பேட் ஹாபிட்ஸ் எதுவும் கிடையாது. எப்போது ராத்திரில 2 பெக், அந்த 2 பெக் தனியா ஃபீல் பண்ண கூடாதுன்னு 2 சிகரெட். உனக்கு ஏதாவது பழக்கம் இருக்கா? சீச்சி. அம்மாடி தப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 1800 ஸ்கொயர் ஃபீட் வீடு, 21 இன்ச்சஸ் டிவி, சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ், 2 வீலர் வண்டி. இதுதான் உங்க அத்தை வீடு. அடப்பாவி, அத்தை வீடு வரைக்கும் போயிட்டியா? அதுக்குள்ள அத்தை வீடு வரைக்கும் போயிட்டியா நான் கேக்குறேன். நாளைக்கு நமக்கு 2 குழந்தைங்க பிறந்து, அதனால உன் இடுப்புல 2 மடிப்பு விழுந்து, அதை போக்க காலையிலேயே எழுப்பி ஜாகிங் அனுப்புறதா வாக்கிங் அனுப்புறதான்னு யோசிக்கிற அளவுக்கு போயிட்டேன். அதனால நீ நல்லா யோசனை பண்ணி கல்யாணம் எப்ப பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி என் தங்கச்சி கிட்ட சொல்லு. ஓகே வச்சலாம்? சீக்கிரமா உங்க வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் எங்க வீட்டுக்கு வந்துரு. ரொம்ப யோசிக்காத, சிப்பு தெரிச்சிட போகுது. சொரிஞ்சது போதும், வீட்டுக்கு கிளம்பு. உங்களை பாக்குறதுக்கு இப்பதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லாவே பேசினீங்க. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னுக்கு வந்திருக்கீங்க. ஆனா நான் அப்படி இல்லை, சும்மா ஷார்ட்கட்ல முன்னேற நினைக்கிறேன். எப்பவும் படிப்படியா ஏறி வர முடியாது இல்ல. அதனாலதான் கம்மிங் 5 இயர்ஸ்ல எந்த கம்பெனிலாம் டாப்ல இருக்கோ அதையெல்லாம் ஒவ்வொன்னா ஆக்குபை பண்ணிக்கணும். ஆனா உங்க கம்பெனியை ஆக்குபை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு எப்பவும் வந்தது. எப்ப 2 மாசத்துல நீங்க செத்து போயிடுவேன்னு பொதுவுல சொன்னீங்களோ, ஒருவேளை எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா எதிரில் இருக்கிறவங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 1, கேட்ட உன்ன கொடுத்தா அது தானம். 2, கேட்டதை கொடுத்து வாங்கினா வியாபாரம். 3, அடிச்சு புடுங்குனா அநியாயம். 4, கொலை பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறது அரசியல். இதான் காட்டோட நீதி. புத்திசாலிங்க முதல் 2 ஆப்ஷன்ஸ்லயே செட்டில் பண்ணிக்குவாங்க. So, let's come back to the first option. எனக்கு இந்த கம்பெனி வேணும். உங்க கம்பெனியை வாங்கிறதுக்கு நான் கொடுக்கிற ஆஃபர். I don't think this is a bad number. I'm not for sale. காட்டுல சிங்கத்துக்கு ஒரே ஒரு நீதிதான். If lion is hungry, it hunts. சிங்கத்துக்கு பசி வந்தா அது வேட்டையாடும். I'm hungry. மீதி இருக்கிற 2 ஆப்ஷன்ஸையும் சந்திக்க தயாரா இருப்பாங்க. நீங்க மேடையில் ஒரு வார்த்தை சொன்னீங்க. I'm living successfully and I want to die successfully. இல்லையா? You might be living successfully, but you are not going to die successfully. 2க்கும் நடுவுல நான் இருக்கேன். சந்திக்கலாம். விஷயம் ஆனந்துக்கு தெரியக்கூடாது. இந்த பிரச்சனைக்குள்ள அவன் வர்றத நான் விரும்பல. எங்கம்மா ரெடி ஆயிட்டு இருக்க? நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன், ரெடியா இருன்னு அப்பா சொன்னாரு. ஓ, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், வா. என்னடி? வா சொல்றேன். என்ன விஷயம்? நேத்து ஒருத்த எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். மாப்பிள்ள ஹேண்ட்ஸமா ஆவரேஜா? ஹேண்ட்ஸம் தான். மாப்பிள்ள சாஃப்டா ரிபலா? ரெபல் தான். மாப்பிள்ள கெட்டிக்காரனா அப்பாவியா? கெட்டிக்காரன் தான். மாப்பிள்ள செட்டில்டா ஸ்ட்ரக்லரா? தெரியாது. நீ என்ன மாப்பிள்ளன்னு சொல்ற? இந்த கொஸ்டினை நான் முதல் கேள்வி கேட்டப்பவே நீ கேட்டிருக்கணும். இப்ப கிடையாது. நீ ஃபிக்ஸ் ஆயிட்டேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அவரு செட்டில் ஆனதும் இந்த மேரேஜ் செட் ஆயிடும். ஸ்ட்ரக்லரா இருந்தா உங்க அப்பா செத்தாலும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. தேவைப்பட்டா கொலை கூட பண்ணுவாரு, கட்டி கொடுக்க மாட்டாரு. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி அப்பா வில்லன்லாம் கிடையாது. ஆஹா, 25 வருஷம் குடும்பம் நடத்தின எனக்கே நீ உங்க அப்பாவை பத்தி சொல்றியா? அவர் ஹீரோவா வில்லனான்னு எனக்கு தானே தெரியும். அம்மா பிரணவி போ, கூப்பிடுறாரு. ஏமா போலாமா? மகாலட்சுமி மாதிரி இருக்கிறம்மா, அப்படியே என்ன முடிச்சு வச்சிருக்க. மகாலட்சுமி மாதிரி இருக்காங்களா இல்ல உங்கள மாதிரி இருக்காங்களா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, சின்னம்மாவை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. டேய்,
டிரைவரா இரு. ஓனரா இருப்பீங்க சார் நீங்க. அதனாலதான் உங்களை எனக்கு பிடிக்கும். போலாமா சார்? அப்பா நான் எங்க போறோம்? சர்ப்ரைஸ். போல. என்னைக்காவது உங்க ஒரு நாள் சர்ப்ரைஸ்னு சொல்ல போறாங்க. இவர் அழ போறாரு. என்னப்பா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு மாப்பிள்ள பாக்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி பையனை பார்த்து ஓகே பண்ணி வச்சிருக்கேன். உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்பா இந்த ஒரு வார்த்தையாவது சொன்னீங்களா? சர்ப்ரைஸ் சொல்லுவாங்களா? அதே மாதிரி உங்க பொண்ணு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து சர்ப்ரைஸ் சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் நல்லா அமைஞ்சதுன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை விட்டு வைக்கிறேன். எங்க நான் உங்களை விட்டுட்டு போனா நீங்க சன்னியாசி ஆயிடுங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்க கூட நான் இருக்கேன். ஒன்னுடுவேன். அதான் அவங்கிட்ட சொல்லுங்க, பயப்படுவான். கார்ல போய் நீங்க ரோட்டுக்கு வராம பாத்துக்கோங்க. ஏமா, உனக்கு எப்படிப்பட்டவனை பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? உன் மனசு எனக்கு தெரியும்டா. பையனை பார்த்ததுக்கு அப்புறம் நீ பேசு. வா. அது பாரு. வாமா. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இவங்க அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளா இந்த மேட்சிங்க பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்பதான் இவருக்கு ஒண்ணு பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படின்னா முதலியா நினைச்சிட்டு இருந்தீங்களா? நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க சார். நான் வந்துடுறேன். ஓகே. நீ பேசு. நீங்க இந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றீங்களா? யா. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஆகிறது எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. யா கரெக்ட். முதலியா தெரிஞ்சதுனால தான் மீட் பண்ணீங்களா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பின்னால தான் சந்திச்சேன். இன்னும் என்னெல்லாம் தெரியும்? பேரு பிரணவி, குவாலிஃபிகேஷன் பிடெக், ஃபேவரட் பிளேஸ் லடாக். ஹைட்ஸ்னா பிடிக்கும், வாட்டர்னா பயம். ஓனா டிஃபன் சென்டர்ல மிளகா பச்சி, ஆர்காட் மட்டன் பிரியாணி. மொய்தீன் பாய் பாயானா ரொம்ப பிடிக்கும். பெஸ்ட் ஃப்ரெண்ட் பானு. கோவம் வந்த நாள்னா யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். கொச்சியில தான் துணி எடுப்பேன். சரோஸ்கி வாட்சர்ஸ். ஃபேவரட் கலர் ப்ளூ. ஃபேவரட் மூவி 3 Idiots. ஃபேவரட் சாங் கண்மணி அன்போடு காதலன். பியூட்டிஃபுல் சாங். I'm impressed. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஹாப்பினஸும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கொடுக்கறது பசியோட இருக்கிறவங்க வயித்தை நிரப்புறது. இது போதுமா? இன்னும் கண்டினியூ பண்ணட்டுமா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? பிசினஸ்ல இருக்கோம்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அடி எடுத்து வைப்போம். நீ ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறியா? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யார்கிட்டையும் கேட்காம தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரு பொண்ணோட நம்பர் அவகிட்ட கேட்டு தான் வாங்கணும். 96 1 செகண்ட். யா. 96 031 04 742. Perfect. I'll text you. டாடி. ஆனந்த், அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்ச மாதிரி தான். அவங்க அப்பா கிட்ட நான் பேசட்டுமா? வேணாம் டாடி. அவ என்ன எதுவும் சொல்லல. முதல்ல அவ சொல்லட்டும். மறுபடியும் டென்ஷன் பண்ணாத. டாடி, நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓகே. அம்மா என்னாச்சுடி? இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல சுவாமின்னு, அவர் கூட தான் அப்பா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இப்போ இன்னும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படியா? ஜோசியரே, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நல்ல முகூர்த்த நாளா பார்த்தேல, உங்க அப்பா பெரிய வில்லன் கொன்னுடுவாருன்னு சொன்ன. இப்போ என்ன சொல்லுவேன்? எனக்கு எங்கேயும் உதைக்குதே. எனக்கு அங்கதான் உதைக்குது. இல்ல எங்கேயும் உதைக்கல. அது சரி, அப்பாவை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? சாட்டிங்ல அன்புங்கிற வார்த்தைய டைப் பண்ணா அது ஆட்டோ கரெக்ட்ல அப்பான்னு வரும், தெரியுமா? அதுதான் அப்பானா. 1 மினிட். ஹலோ. எங்க அண்ணனை நீ மீட் பண்ணியா? உனக்காக அவன் ஃபைட்லாம் பண்ணானா? உன்னை பிடிச்சிருக்குன்னு அவன் ப்ரொபோஸ்லாம் பண்ணானாமே. ஆமா. என்கிட்டயே சொல்லல. சொல்லிருப்பேன், ஆனா அதுக்குள்ளேயே என்கிட்ட சொல்லலன்னா
பரவாயில்ல எஸ் நோவோ ஏதோ ஒன்னு அவன்கிட்ட சொல்லு. இங்க ரொம்ப படுத்திட்டு இருக்கான். எஸ்னா இப்பதானே அவர் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல பார்த்து சொன்னேன். அவன் ஆபீஸ்ல பார்த்து சொன்னியா? அவனுக்கு வேலை போய் 1 வாரம் ஆச்சு. ஜோக் பண்ணாத. நம்மள மாதிரியே எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. உனக்கு ஏதோ நரம்பு கட்டாயி போடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ போனதுல இருந்து எந்த பதிலும் சொல்லாம இருக்கேன்னு என்கிட்ட போன் நம்பர் கேட்டான். என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு பொண்ணு கிட்ட கேட்காம நம்பர் கொடுக்க கூடாதுன்னு தான் கால் பண்ணேன். நான் நம்பர் கொடுக்கட்டுமா வேணாமா? சரி குடு. ஓகே. டாடி இவ்வளவு பணம் இந்தியாவில இல்ல. டாடி அவர் பேர் என்ன? பேர் தெரியாமலே ஓகே சொல்லிட்டு வந்தியாமா? ஆனந்த் சக்கரவர்த்தி. என் பேரு சாமி. அவர் என்ன வேலை பாக்குறாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீப்பிள் மார்ட் கம்பெனி போனோம்ல, அந்த கம்பெனிக்கு வர போற சிஇஓ. இது நாள் வரைக்கும் வேலை இருந்துச்சு, இப்ப அதுவும் இல்ல. ஹலோ சார், அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு சரி, நீ விரும்பினவன் கூடவே உனக்கு கல்யாணம் நடக்கட்டும். அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் பார்த்ததும் அப்பா பார்த்ததும் ஒரே ஆள் இல்லம்மா. ஒரே ஆளுன்னு சொன்ன? ஒரே மாதிரி இருக்காங்க. ஒருத்தர் என் ஃப்ரெண்டோட அண்ணன் சுவாமி. நீயே பாரு. இன்னொருத்தர் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் ஆனந்த் சக்கரவர்த்தி. ஐயோ, என்னடி பண்ணி வச்சிருக்க நீ? இப்ப நான் என்ன பண்றது? போகும்போது சாமியை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், வந்ததுக்கு அப்புறம் ஆனந்த பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அப்படின்னா 2 பேரையும் பிடிச்சிருக்கா? அவங்களுக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்கா? இப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்றது? 2 பேர் கூடயும் டிராவல் பண்ணு. யார ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓகே சொல்லிடு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரி வா. எதையாவது ஒண்ணு என்னோடதுன்னு நினைச்சுக்கிட்டா அப்புறம் ஓனர் வந்து கேட்டா கூட பார்ட்னர்ஷிப் கொடுக்க மாட்டேன்டா. ரோட்ல பொறுக்கிற பொறுக்கி உனக்கு கொடுப்பனா? இந்த தொகுதியோட எக்ஸ்எம்எல்ஏடானா என்னை எதிர்த்துக்கிட்டு இங்க யாரும் உயிரோட இருந்ததில்ல. இந்த தொகுதி மொத்தமும் என் கையில இருக்கு, அதை தெரிஞ்சுக்க. அந்த விஷயம் என் கையில இருக்கிற இந்த கண்ணுக்கு தெரியாது. முன்னாடி இருக்கிறது முன்னாடி எம்எல்ஏ கூட இதுக்கு தெரியாது போல இருக்கே. என்ன புல்லட்ரா இது? ஏடா அதர்வா, இந்த முன்னாள் எம்எல்ஏ என்னை எதிர்த்து அவனும் வாழ முடியாதுன்னா இந்த எம்எல்ஏ எம்பி எல்லாம் எப்பதாண்டா போய் சொல்றதை நிறுத்த போறாங்க? ஹலோ சக்கரவர்த்தி, என் பையனோட பர்த்டேக்கு உன் கம்பெனியை தான் கிஃப்டா கொடுக்கலான்னு இருந்தேன். என் பையன் பர்த்டேக்கு நீ கண்டிப்பா வரணும். உன் கம்பெனியை விட்டுட்டு வெளியே. ஆமா, நீ தூத்துக்குடியில புது பிரான்ச் ஓபன் பண்றியா? அதையும் ஓபன் பண்ணதும் மொத்தமா அதையும் ஆக்குப்பை பண்ணலாம் தான். கொஞ்சம் டைம் பண்ணு. நீ உன் கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கிறது தூத்துக்குடி பிரான்ச்சை ஓபன் பண்ற வரைக்கும் தான். ஐ அம் ஹங்கிரி. சஞ்சய், தூத்துக்குடி பிரான்ச் ஸ்டேட்டஸ் என்ன? சார், அது ஒரு 2 days அப்படி இப்படி கொஞ்சம் டிலே ஆகும் சார். சஞ்சய், மேன் பவர் அதிகமாக்குங்க, எக்யூப்மெண்ட் எக்ஸ்ட்ரா வாங்குங்க. ஐ வாண்ட் ஆன் டேட். இஸ் தட் கிளியர்? ஓகே சார். 2 பேர்ல யாரை டிசைட் பண்ண? தெரியலம்மா. நீ ஓகே சொன்னவருக்கு இருக்கிற ஆனந்தத்தை விட நோ சொன்னவருக்கு இருக்கிற பெயின் 10 மடங்கு அதிகமா இருக்கும். பொண்ணுங்க எஸ் சொல்றதுக்கு லேட் பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா நோ சொல்றதுக்கு லேட் பண்ணவே கூடாது. நீ யாருக்கு நோ சொல்லணும்னு நினைக்கிறியோ ஃபர்ஸ்ட் நாளைக்கே அவர்கிட்ட சொல்லிடுமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களும் 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 1, ஒரு பொண்ணா அவங்க எல்லாம் உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க. 2, குடும்பமா அவங்க எல்லாம் எப்படி பாசம் காட்டுறாங்க. குட் மார்னிங் எவ்ரிபடி. ரீசெண்டா என் லைஃப்ல வந்த
ஒரு ஃப்ரெண்டால பசிங்கிறத இமிடியேட்டா அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராப்ளம் தோணுச்சு. இந்த உலகத்துல ஒவ்வொரு 7 பேர்லயும் ஒருத்தன் பசியோட தூங்குறான். அந்த ஒருத்தன் நாம இல்லையேன்னு சந்தோஷப்படுறதா இல்ல 6 பேரும் சேர்ந்து அந்த ஒருத்தனோட பசியை தீக்க முயற்சி பண்ணலையேன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு ஃபுட் டொனேட் பண்ணலாம்னு ஆசை இருக்கும், ஆனா எங்க கொடுக்கறதுன்னு தெரியல. பசியில இருக்கிறவனுக்கு எங்க கேட்கறதுன்னு தெரியல. இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிற ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபுட் பேங்க். உங்க எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட். இதுக்கப்புறம் உங்க வீட்டுல நடக்கிற பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஹோட்டல்ஸ்ல மீதமாகிற ஃபுட் எல்லாத்தையும் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஃபுட் பேங்க்ல வச்சிருங்க. அத பசியோட இருக்கிறவங்க எடுத்துப்பாங்க. இந்த அப்ளாஸ், இந்த ரெஸ்பெக்ட் எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டு பிரணவிக்கு தான் போய் சேரும். ஏன்னா இந்த ஐடியா அவங்களோடது. எல்லா பொண்ணுங்களும் 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 1, ஒரு பொண்ணா அவங்க எல்லாம் உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க. இது நிஜமாவே உங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி தான் இருக்கு. பிரணவி, வாமா உள்ள வா. யாரு? உங்க பொண்ணோட ஃப்ரெண்டு. உங்க பையனுக்கு என் பிள்ளைக்கு ஓகே சொல்லிட்டியா? இல்ல. இப்ப சொல்றதுக்காக தான் வந்திருக்கியா? ஆண்டி நான் வெக்கப்படாம சொல்லு. சீக்கிரமே சொல்லிடாத. உன்னை சுத்தி சுத்தி வரட்டும், அப்புறமா சொல்லு. இது வந்துடுறேன். அம்மா தேவிகம்மா, அவ்வளவு டைம் இல்லைங்க. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு கல்யாணம் ஆகி ரூம்குள்ள வந்தா என்ன பண்றதுன்னு கூட நான் மறந்து போயிட்டேன். இவங்க ஓகே சொன்னா பழைய சிலபஸ் எல்லாம் திரும்ப போராட்டி பார்க்கணும். சும்மா இருடா. அவன் சொன்னதுனால இல்ல. இதுக்கப்புறம் லேட் பண்ணாதம்மா. அவனுக்கு ஓகே சொல்லி அப்புறம் எங்களுக்கு ஓகே சொல்லி ரொம்ப லேட் ஆயிடும்லம்மா. உங்களுக்கு ஓகே சொல்றதா? ஏன் நாங்க லவ் பண்ண கூடாதா? எங்களுக்கு ஓகே சொல்ல மாட்டியா? நீங்க லவ் பண்றதா? இது பாரு, ஆக்சுவலி லவ் எதுக்கு பண்றாங்க? அண்டர்ஸ்டாண்டிங் தானே. நாளைக்கு மேரேஜ் ஆனதும் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்காக. அதனால அவனை விட அதிகமா நாங்க தான் லவ் பண்ணணும். அவன் காதல்ல என்ன இருக்கு? மேரேஜ் ஆனது காலையில எந்திரிச்சு சீக்கிரம் ஆபீஸ்க்கு போயிடுவான். நைட்டு வீட்டுக்கு வந்தது 2 மணி நேரம் கழிச்சு படுக்க போயிடுவான். மொத்தமா தினமும் ஒரு 3-4 மணி நேரம் சேர்ந்து இருக்கிற உங்களுக்கே லவ் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுதுன்னா பொழுது விடிஞ்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் சேர்ந்து வாழ போற நமக்கு எவ்வளவு இருக்கணும்? இல்லன்னா நாளைக்கு கல்யாணம் ஆனதும் லவ் மேரேஜ் இல்லையா? நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம், இந்த மாமனார் மாமியார் தொல்லைதான் தாங்க முடியலன்னு எங்களை சொல்லுவ. இத பாருமா, நீ அவனுக்கு எப்ப சொல்லுவியோ தெரியாது. நாங்க மட்டும் இப்பவே சொல்ல போறோம். லவ் யூ சோ மச் என் தங்கமே. ஐ லவ் யூ அண்ணி. ஐ லவ் யூ தங்கம். ஐ லவ் யூ மோர் பேபி. இது ஹவுஸா இல்ல பிக் பாஸ் ஹவுஸா? இவ்வளவு டிராமா பண்றீங்கடா வீட்டுக்குள்ள. வச்சுக்கிறேன். சொல்லு. நம்ம சின்னம்மா கல்யாணம் செமையா நடந்துச்சு சார். சாம்பார் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. வாழைக்காய் பஜ்ஜில கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க. மரக்கழடுச்சாடா உனக்கு? என் பொண்ணுக்கு கல்யாணம்மா. இங்க சின்னம்மா யாரையோ லவ் பண்றாங்க சார். கார்த்திகை தீபத்துல விளக்கேத்துறவங்க கூட மெண்டல் ஆக்குற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. நீங்க இப்படியே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன மாதிரி எவனதோ ஒருத்தர் போன் பண்ணி கல்யாணம் செமையா இருந்துச்சு, சாம்பார் சூப்பர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு சாப்பாடு இல்லாத ஒருத்தன் எவனா இருந்தா நமக்கு என்ன சார்? வந்து சேருங்க சார். 100 பேரோட வந்து மொத்த ஃபேமிலியும் காலி பண்றேன். இது என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த காஸ்ட்லியான சேலை. இத உனக்கு கொடுக்க போறேன். எதுக்கு தெரியுமா? நாளைக்கு கல்யாணம் ஆனதும் இந்த சேலை மறுபடியும் என் பீரோவுக்கே வரணும். மகாலட்சுமி மாதிரி இருக்கு. வாங்கிக்கடா என் செல்லம், நல்லா இருக்கணும். 2 குடும்பமா அவங்க எல்லாம் எவ்வளவு பாசம் காட்டுறாங்க. மடியோ பாசம் தாங்க முடியல. ஆமா உனக்கு கொஞ்சம் எங்களுக்கும் மிச்சம் வைச்சலாம்.
சொல்லிட்டு யாருக்கா வேணும்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவனை வெளில எடுத்துட்டு வாங்க. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஷூட் பண்ணுங்கடா. Blast the building. ஒருத்த கூட உயிரோட இருக்காங்க. நம்ம ஜிம்ல உள்ள இருக்காங்க சார். ஐயோ, hold on. Oh my god. பெரிய பேட்டி வந்துரு. என் பொண்ணு உள்ள இருக்காயா? என்னையா பாக்குற? அனௌன்ஸ் பண்ணு. Mr. Swami, hand over Ravisha's daughter. Otherwise, we will open the fire. பிரணவி, ஏய், அவனை சுட்டு தள்ளுங்கடா. அப்பா பகையாளி பார்த்து கும்புறீங்க? அவர் பகையாளி இல்லடா. உன்ன மாதிரி ஆளுங்க நெருங்க முடியாதவர், புரிஞ்சுக்க முடியாதவர். என் பொண்ணு சேப்பாக்கத்துல இல்லடா, சாக்ஷாத் அந்த காசி விஸ்வநாதரோட காலடியில் இருக்கிறாங்கிறத இப்பதான்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன். லவ் பண்ணது நீங்க தானே தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எப்படி பேசாதீங்க. என் பொண்ணு மட்டும் நீங்க நிஜமா விரும்புறீங்கன்னா தயங்க வேண்டாம். இப்பவே இங்கேயே நடு ரோட்ல வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வரவே இல்லையே. அவதான் என்ன லவ் பண்றேன்னு சொன்னா. தப்புன்னு சொல்லி உங்ககிட்ட கூட்டிட்டு வரலான்னு பார்த்தப்போ அப்பதான் நீங்க அவளை உங்களை விரும்புறேன்னு சொல்றாள சார். ஒத்துக்கோங்க சார் ப்ளீஸ். என்ன மன்னிச்சிருங்க ரமேஷ் ரெட்டி சார். என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் கடமையை நான் மீற முடியாது. ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு தங்கச்சி இருக்கா? அவனுக்கு தங்கச்சி இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லுவீங்களா? நீங்க யாரு? எங்க அப்பா. இவங்க அப்பா நீங்க கிடையாது. அவன் அப்பா யாருன்னு நீங்க சொல்லுவீங்களா? பேர் என்ன? பேரு தெரியாம தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா சாமி? சாமி என்ன செஞ்சிட்டு இருக்க? வேலையில இருந்து தூக்கிட்டாங்க, வேட்டியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பொண்ணை பெத்துட்டு இழிச்சு வேணா சுத்துறாரு. அப்பா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னப்போ ஒரு தகப்பன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அந்த மாதிரி நீங்க இப்ப சந்தோஷப்படுறீங்க. ஆனா அதே புள்ள அப்பா நான் 1000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கேன்னு சொல்றத கேட்கிற ஆனந்தம் இருக்க இப்ப நான் அதை அனுபவிக்கிறேன். என் பிறந்த நாளைக்கு கிடைச்ச வெகுமதி இந்த 1000 பேருக்கு கொடுத்த வேலை இல்ல. 1000 குடும்பத்தோட சந்தோஷம், 1000 குடும்பத்தோட உறவு. Welcome to the family of People Mart. On this happy note, I would like to announce that People Mart will have its new CEO from the 1st of April. ஆனந்த், கொஞ்ச நாளைக்கு முன்னால ஜேபி என்ன பார்க்க வந்தான். டாடி நீங்க அவனுக்கு பயப்படுறீங்களா? அவனை பத்தி உனக்கு தெரியாது. டாடி ஜேபி கிட்ட நான் பேசுறேன். அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான்னா யாரு பேச்சையும் கேட்க மாட்டான். போகட்டும் டாடி. இந்த இஷ்யூவை டீல் பண்றதுக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவரை வேணும்னா அம்மா, நான் டிசைட் பண்ணிட்டேன். சுவாமி தான் எனக்கு கரெக்ட். ஆனந்த் இப்ப இங்க வந்துட்டு இருக்காரு. அவருக்கு நோ சொல்லிட போறேம்மா. பை. அந்த சாமியை கொலை பண்றதுக்கு கூட நான் ரெடி. ஆனா அந்த லோ கிளாஸ் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். அவனை போட்டு தள்ளிட்டு எனக்கு போன் பண்ணு. என்னது மர்டரா? டேய், இந்த மாதிரி நேரத்துல என்ன இரிட்டேட் பண்ணாதடா. இன்னொரு 10 லட்சம் போனா பரவாயில்லன்னு சொல்லி உன்னைய போட்டு தள்ள சொல்ல ஜாக்கிரதை. 10,000 ரூபாய் சம்பளத்தை ஏத்துனா நானே சைலண்டா இருப்பேனே. சரி போட்டு 5000 வச்சங்க. அவனை போட்டு தள்ளிட்டு எனக்கு போன் பண்ணுங்க. போலாம் வாங்கலாம். பெருசு அதுல ஒரு 10,000 எடுத்து வை.
கொஞ்ச நேரத்துக்கு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். No, not for some time. 1 hour. Till 1 hour, no more disturbance. Good morning, Chakravarti ji. Within that 1 hour, I'll finish the game. புது CEO வர போறதா சொன்ன உன் பிள்ளையா? ஜேபி, ஆனந்த ஒண்ணும் பண்ணிடாத. எதுவா இருந்தாலும் பேசி தீர்ப்போம். ஏய், பேசு. இங்க பார், இந்த கம்பெனி நான் சாகர வரைக்கும் வேற ஒருத்தர் கையில போறது நடக்காது. வரிப்பிடத்துல கத்திக்கு கீழே இருக்கிற ஆட்டுக்கு ஆசைகள்லாம் இருக்கக்கூடாது சக்கரவர்த்தி. நான் டிசைட் பண்ணிட்டேன். இந்த கம்பெனிக்குள்ள நான் வரணும். நான் வந்ததும் நீ மேல போகணும். பிளான் ரொம்ப சிம்பிள் சக்கரவர்த்தி. எப்படியோ இன்னைக்கு ஒரு உயிரை நான் எடுக்க போறேன். ஹலோ பிரணவி மேடம், சாரி ஃபார் கெப்ட் யூ வெயிட்டிங். வீட்டுக்கு போற உன் பிள்ளைய என் பிள்ளை கொலை செய்ய போறான். உன் புள்ள யார் மேலையும் கொஞ்சம் கூட கை வைக்க மாட்டானா? ஐயோ, அதர்வா ரெடியா? ரெடி டாடி. He is ready. Let the fun begin. Move. இவனை கொல்றதுக்காகவா? அனாவசியமா இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்துட்டேனே டாடி. இவன் கோவில் திருவிழால பூவா வைக்கிற மாதிரி இருக்கா? என்ன ஒரு நிமிஷத்துல தூக்கிடுறோம். அவனை போட்டு திருட்டு எனக்கு போன் பண்ணுங்கடா. வாங்கடா. அவன் சாவுக்கு ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் தூரத்துல தான் இருக்கான். 9 8 7 6 5 சுவாமி ஹெல்ப் பண்ணுவார். 4 3 பிள்ளைக்கா கடைசி தடவை பேசிக்கோ. கொஞ்ச நாள்ல சாக போறவும் அப்பாவுக்கு ஒரு ஃபெயிலியர் பிசினஸ் மேனா சாக விருப்பம் இல்ல. இப்ப நான் நம்புறேன், நீ சொன்னதான் நிஜம். இந்த மாதிரி ஆட்களை டீல் பண்ண பேச்சுல முடிக்கிற பிசினஸ் மேன் இல்ல, திருப்பி அடிக்கிற காமன் மேன் தான் தேவை. அங்கிள், சுவாமி ஆனந்த் 2 பேரும் ஒண்ணுதாம்மா. சாமியும் அவன் தான், ஆனந்தும். அவன் 2 ஃபேமிலிக்கும் செல்ல ராஜாவும் அவன் தான், மந்திரியும் அவன். ஒரு மனுஷன், 2 கேரக்டர், 2 ஃபேமிலி. சுவாமி விவேகானந்த சக்கரவர்த்தி என் புள்ள. செல்லம் பிரணவே, ஆன் டியூட்டி இங்க.
நம்ம ஆளுங்க போட்டாங்களோ? நம்ம ஆளுங்களை பொழந்துட்டு இருக்கான் டாடி. And the show begins. If I see a villain in you, you will see a hero in me. வேணான்னு சொல்லி என் கையை கட்டி போட்ட எங்க அப்பாவே களத்துல இறங்கடான்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? சிவப்பு துணியை காட்டி ஜல்லிக்கட்டு காலையை அவுத்து விட்டா மாதிரி இருக்காது? 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரேஞ்ச் ரோவர் மோதின மாதிரி இருக்காது? போட்டு அடிக்கிறவன் எதுக்கு எங்களை பார்த்து ஓடுன? துரத்தி அடிக்கிறது சாடிசம். அதே ஓட விட்டு அடிக்கிறது ஹீரோயிசம். But I'm a sadist when I'm in action. ஏய் அவன போட்டிங்களா இல்லையா? அவன் என்ன மனுஷனா வாஷிங் மிஷினா? எங்களை போட்டு தோதோடு துவைக்கிறான் சார். சாமியோ அப்பல இருந்து போட்டிங்களா இல்லையா? 1ஆம் தேதி ஆயிடுச்சு. என் சம்பளத்தை போட்டிங்களா இல்லையா? நீ எங்க இருந்து நான் வந்து தொலைஞ்ச எனக்குன்னு? நானும் அதை தான் சார் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். Easy. இன்னைக்கு எப்படியும் ஒரு உயிரை கேரண்டியா எடுத்துட்டு போயிடும். உங்க அப்பாவை விட்டுட்டு ஒன்ன போட்டு தள்ளிடலான்னு வந்தோம். ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஒன்ன விட்டுருவோம். அங்க உங்க அப்பாவை உனக்காக உங்க அப்பா போவாரோ இல்ல உங்க அப்பாவுக்காக நீ போவியோ இஷ்டம். நைஸ் பாய். இப்பதான் போட்டு தள்ளோம். போட்டீங்களா? சூப்பர். மிஸ்டர் சக்கரவர்த்தி, see you again. என் புள்ளைய என்ன பண்ணீங்க? ஜெபி சொல்லிட்டு போ. எஸ் என்ன பண்ணீங்க? சொல்லிட்டு போ.
கட் ஆனாலும் நீ வந்த நேரம் சிஓ சேனல் கிளியர் ஆயிடுச்சுடா. ஆபீஸ உன் டேஸ்டுக்கே டிசைன் பண்ணிருக்க. என்னடா ஏன் அமைதியா இருக்க? என்ன பேசுறீங்க? அண்ணனை காரணம் எல்லாரும் கவலைப்பட்டிருக்காங்க. இந்த டைம்ல ஆபீஸ் சிஇஓ பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பெரியப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். அண்ணன் இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாவே கிடைச்சிடும். நீங்க கவலைப்படாதீங்க. அதை பாத்துக்கிறதுக்கு தான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஃபிளைட்ல இருந்து வீட்டுக்கு வராம அங்க எதுக்கு போனாய்? பெரியப்பா ஆனந்த் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பையன், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அண்ணன். நான் வீட்டுக்கு வரதை விட அண்ணன் வரதான் இம்பார்ட்டன்ட். ஐயோ, நாசமா போறவனுங்க என் புள்ளைய கொல்ல பாத்துருக்கானுங்க. அவனுங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. வேலை அடிச்சு மார்ச்சரியில போட்டதுக்கு அப்புறம் எப்படா உயிரோட வந்த? அந்த மார்ச்சரி இருக்கிற ஹாஸ்பிட்டல் சக்கரவர்த்தி சாரோட சேரிட்டியால நடக்குது. கடைசி நிமிஷத்துல என்ன அடையாளம் கண்டு அவங்க தான் காப்பாத்தினாங்க. அப்ப அடிபட்டது எப்படி சரி பண்ண? ஒருத்தனே 2 பேர் மாதிரி மேனேஜ் பண்ணவனுக்கு இந்த அடியெல்லாம் மேனேஜ் பண்றது பெரிய விஷயம் இல்ல. அம்மா பிரணவி இங்க வா. அப்படின்னா சுவாமி ஆனந்த் 2 பேர் இல்லையா? ஒருத்தன் தானா? அங்கேயும் இங்கேயும் எப்படி இருக்க முடியுது? எதுக்காக இருக்க? இது வரைக்கும் அந்த விஷயம் எங்க 2 ஃபேமிலியை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆனா இப்போ உனக்கு எல்லாமே தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். வாசுதேவர் தான் எங்க அப்பா. எனக்கு 4 வயசு இருக்கும் போது எங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தேன். திடீர்னு எங்க அப்பாவை காணோம். ரொம்ப நல்லா இருக்குப்பா. அந்த வழியா போன சக்கரவர்த்தி சார் என்னை பார்த்து ஒரு அப்பாவா என் கையை பிடிச்சுக்கிட்டாரு. என்ன ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு அப்பாவாகி என் அப்பாவை தேடினாரு. இந்த பையன் யாரு, உங்க பேரண்ட்ஸ் யாருன்னு என்கொயரி பண்ணுங்க. இன்னொரு பக்கம் என் அப்பாவும் என்னை தேடிக்கிட்டு இருந்தாரு. 4 வருஷத்துக்கு அப்புறம் சக்கரவர்த்தி சாருக்கு எங்க அப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சது. 4 வருஷம் பாசமா, 25 வருஷம் ஆனஸ்டா எதை கைவிடுறதுன்னு அவருக்கு தெரியல. மதிப்பான மனுஷன் இல்லையா, ஆனஸ்டா கைவிடல. மறுநாள் காலையில விடியறதுக்கு முன்னாலேயே என்ன பார்க்க வந்துட்டாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறமா முதல் முறையா நாங்க தூங்கும் போது எங்க பக்கத்துல அவன் இல்ல. அவனை பார்க்கணும் போல இருந்துச்சு. அப்பவே எங்களை எழுப்பியிருக்கலாமே. ஐயோ, 4 வருஷத்துக்கு அப்புறமா முதல் முறையா அவன் உங்க கூட தூங்குறான். அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்ண விருப்பப்படல. 4 வருஷத்துக்கு முன்னால இவன் காணாம போனப்ப எவ்வளவு வேதனைப்பட்டமோ, 4 வருஷம் வளர்த்துட்டு பிரியும் போது நீங்களும் அதே வேதனையப்படுறீங்க. அவன் எப்படி எங்களுக்கு பிள்ளையோ அதே மாதிரி தான் உங்களுக்கும். அதனால இன்னையில இருந்து அவன் ஒரு நாள் எங்க வீட்டுல இருந்தா ஒரு நாள் உங்க வீட்டுல இருக்கும். உள்ளவை நீங்க எல்லாத்தையும் இப்படி அனுப்பிட்டு இருந்தா உங்க புள்ள எங்க வீட்டுல வளர்ற மாதிரி இருக்கு, எங்க புள்ள எங்க வீட்டுல வளர்ற மாதிரி இல்ல. என் பிள்ளைய அனுப்புங்க ப்ளீஸ். அப்போல இருந்து இந்த அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இங்க, அந்த அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி அங்கேயும். அப்போ இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி எதுக்காக இருக்கணும்? அவன் இங்க இருக்க மாதிரி அங்க இருந்தா அந்த வீட்டுக்கு கெஸ்ட் ஆவானே தவிர பிள்ளையா எப்படி ஆவாமா? நந்தகோபால் சக்கரவர்த்தி தன்னோட லாஸ்ட் டேஸ்ல ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னு பேர் வந்துடக்கூடாது. அது சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? சார், உங்க பிஏக்காக 2 பேரை இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணிருக்கோம். நீங்க பார்த்து ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் பண்ணிடலாம். இருந்த ஒரு பிள்ளையும் போய் சேர்ந்துட்டான். யார் தடுத்தாலும் இன்னும் 20 நாள்ல இவனும் போய் சேர்ந்துருவான். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை நாம ஆக்குப்பை பண்றது யார் தடுக்க முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஐயோ, பரவாயில்ல சார், உட்காருங்க சார். இங்க சம்பளம் தான் அதிகம்னு நினைச்சேன், மரியாதை கூட அதிகமா இருக்கு. நீ
என்ன கூப்பிடலையா நீங்க? Hey, excuse me. This is my resume, my certificates. ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு சார். எவ்வளவு பெரிய கம்பெனில உங்களை மாதிரி ஒரு ஜீனியஸ் முன்னாடி ஆக்சுவலி உண்மையிலேயே கிரேட் ஃபீலிங் சார், கிரேட் ஃபீலிங். சார் கம்பெனி மெயில இருந்து என்னோட டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டு Yes, sir. within 5 minutes I want each and every information about him. Okay, sir. Got it? Yes, sir. நீங்க சொன்ன சாமி 30 வருஷமா இதே இடத்துல தான் இருக்கான். அவனோட ஐடென்டிட்டி எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு சார். இவன் வேற அவன் வேற சார். சார் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இருந்தா கேளுங்க சார். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சார். நான் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். அப்பா, மறுபடியும் போன். சாரி, சோ பிஸி நோ. ஜேபி, என் புள்ளைய நீ எங்கேயாவது ஒளிச்சு வச்சியோ இல்ல கொலை பண்ணிட்டியோ எனக்கு தெரியாது. அவ ஒருத்தன் இல்லைங்கிற காரணத்துக்காக பீப்பிள் மார்ட் முடங்காது. நாளைக்கு சொன்ன மாதிரியே புது சிஇஓ கரெக்ட் டைமுக்கு வருவான். உனக்கு தம் இருந்தா தடுத்து பார். சார் ஆல் ஃபைன் சார். ஓகே 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 ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சா எங்க குடும்பம் மொத்தமும் உங்க குடும்பத்துக்கு நன்றி கடனா இருப்போம் சார். இவருக்கும் கூட. இந்த வேலையை உனக்கு கொடுத்தா சார் எனக்காக என்ன வேணாலும் செய்வியா? கண்ணு குத்து. நோ 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 நோ, அது வை, கீழே வை. என் தங்கச்சியோட கல்யாணம் நல்லபடியா நடத்தி வைப்பேன்னு வாக்கு கொடுங்க சார் ப்ளீஸ். வாக்கு கொடுத்த மாதிரி தானே? ஐயோ இது ரொம்ப வெயிட்டா இருக்கு சார். சரி. சாமி, this is your appointment order. சம்பளம் மாசம் 2 லட்சம். சார் பேருக்கு தான் நீங்க பிஏ, வேலை பண்ண போறது பீப்புள் மார்ட்ல சிஇஓ. சம்பளம் இங்க கொடுப்பீங்களா இல்ல அங்க போய் வாங்கிக்கணுமா? எதுக்கு சார் இப்படி? மை ஹேண்ட். ஓ சாரி சார். பீப்புள் மார்ட்டுக்கு வரப்போற சிஇஓ அச்சு அசலா ஒன்ன மாதிரியே இருப்பான். அப்படியா? சமீபத்தில் அவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அவன் பிளேஸ்ல நீ அங்க போய் சிஇஓவா சேர்ந்து எனக்காக வேலை பார்க்கணும். அங்க போய் வேலை செய்யறது தப்பு இல்லையா சார்? நமக்கு வேண்டியவங்களுக்கு பண்ணாதான் தப்பு. நமக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பண்ணா தப்பு இல்ல. பிரதீப் ரங்கநாதன் உங்க சொந்தமா சார்? என்னது? ஒண்ணும் இல்ல சார், மேல சொல்லுங்க. டுமாரோ மார்னிங் யூ ஹேவ் டு சைன் அ சிஇஓ ஃபார் தட் கம்பெனி. உனக்கு அங்க எதுவும் தெரியாது இல்ல? சோ நானே உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? ஓகே சார். இவ்வளவு பெரிய ஆள் நீங்களே கூட்டிட்டு போய் பீப்புள் மார்ட்டோட சிஇஓ ஆக்குறேன்னு சொல்றப்போ எதுக்கு வேண்டான்னு சொல்றேன் சார். உங்க தயவால சிஇஓ ஆகுறேங்கிற அந்த கிக்கே வேற சார். நாளை முதல் நீங்க இங்க, நான் அங்க. விளையாடுவோம் சார். போயிடுவோம் சார். பல ஆயிரம் கோடிகளை கொடுத்து கேட்டேன். சக்கரவர்த்தி கம்பெனியோ கொடுக்கல. இப்போ வெறும் 2 லட்சத்துல அவன் கம்பெனியை எழுதி வாங்க போறேன். Biggest matter. ఏంటిదంతా? మా కోసం ఈ ఏరియాలో సాఫ్ట్వేర్ ఎంప్లాయ్ అంటేనే హీరోలా చూస్తారు. అలాంటిది అంత పెద్ద కంపెనీకి సీఈఓ అంటే సెలబ్రేషన్ ఏ రేంజ్ లో ఉంటుందో తెలుసా? சார் 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 ரொம்ப பயமா இருக்கு சார். இவ்வளவு பேர் முன்னால பேசுறதுனா எப்படி சார்? எப்படி?
யூ கேன் டு இட். இன்னைக்கு ஆபீஸ்ல உனக்கு ஃபர்ஸ்ட் டே. உனக்கு கீழே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாரும் உன் ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்றாங்க. அந்த ஸ்பீச்சை கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா உள்ள வந்துரு. வந்ததும் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரி கையெழுத்து போடு. சாட்சிக்கு ஹைகோர்ட் லாயர் கூட இருக்காரு. அதோட கேம் ஓவர். சார் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் சார். ஸ்பீச்னா ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப நடுக்கமா கையெழுத்து வந்ததும் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பீச் தான். ஜஸ்ட் ஒன்லி 2 lines. 2 lines சொன்னீங்க, இதுல 5 lines சார். படி. பீப்பிள் மார்ட் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுடன் இணைந்து இந்த கம்பெனியை நம்பர் 1 ஸ்டேஜுக்கு உயர்த்துவேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இப்படிக்கு விவேகானந்தர். சார் ரொம்ப டென்ஷனா இருக்கு சார். வெளியே போயிட்டு வந்துடுறேன் சார். 2 minutes சார். 2 minutes. வந்துடுறேன் சார். 1 minute. வந்துருச்சு சார், வந்துருச்சு. பீப்பிள் மார்ட் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுடன் இணைந்து இந்த கம்பெனியை நம்பர் 1 ஸ்டேஜுக்கு உயர்த்துவேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இப்போதைக்கு விவேகானந்த சக்கரவர்த்தி. தேங்க்யூ. வெரி குட். தேங்க்யூ சார். ஃபாஸ்டா ஸ்பீச்சை முடி. ஃபாஸ்டா வந்து. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். உன்னை பார்த்தாலே எனக்கு புல்லு இருக்குதுடா. எனக்கு கூட சேம் டு சேம் ஃபீலிங் சார். சீக்கிரம் போ. சாருக்கு கோவத்துக்குள்ள போ. Inviting the new CEO of People Mart on the stage. பீப்பிள் மார்ட் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுடன் இணைந்து இந்த கம்பெனியை நம்பர் 1 ஸ்டேஜுக்கு உயர்த்துவேன் என்று கூறிக்கொள்கிறேன். இப்படிக்கு விவேகானந்த சக்கரவர்த்தி. விவேக் ஆனந்த் சக்கரவர்த்தி. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. ஒரு எம்ப்ளாயி கூட இல்லாம பீப்பிள் மார்ட் கம்பெனியை பார்க்கணும். என்னடா பேசுறாங்க? என் டாடி இந்த கம்பெனியை 10 பேரோட ஆரம்பிச்சாரு. முதல் 6 மாசம் சம்பளம் கொடுக்கல, யாரும் கேட்கல. இந்த கம்பெனி ஆரம்பிச்ச முதல் 2 வருஷம் கம்ப்ளீட்டா நஷ்டத்துல தான் போச்சு. அப்போ 9 மாசம் சம்பளம் கொடுக்கல, அப்பவும் யாரும் கேட்கல. எதனால? நீங்க எல்லாரும் இத நம்ம கம்பெனின்னு நம்பிக்கை வச்சதால. இது நம்ம கம்பெனி அப்படி நீங்க நினைச்சா மட்டும் போதுமா? நாங்களும் நினைக்கணும்ல. 10 பேரோட ஆரம்பிச்ச நம்ம கம்பெனி 10,000 பேரோட இப்ப வளர்ந்து நிக்குது. ஆனா நீங்க அப்பவும் எம்ப்ளாயிஸா தான் இருந்தீங்க, இப்பவும் எம்ப்ளாயா தான் இருக்கீங்க. நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம், அவன் என்ன பேசுறான்? அதனாலதான் பீப்பிள் மார்ட்டோட புது சிஇஓவா புது ரூல்ஸ கொண்டு வர. சிஇஓ ப்ராப்பர்ட்டியா இருக்க வேண்டிய 50% ஷேரை சேரிட்டிக்கு கொடுத்து மீதி இருக்கிற 50% இங்க சிஇஓ இருக்கிறவங்கல இருந்து வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்கறேன். நாளையில இருந்து இந்த கம்பெனில ஒரு எம்ப்ளாயி கூட இருக்க மாட்டாங்க. ஒன்லி ஓனர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. எல்லாரும் ஓனர்ஸா இருக்கிற ஒரே ஒரு கம்பெனி பீப்பிள் மார்ட் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். சீக்கிரமே இதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறேன். டாடி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்க எல்லாம் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் ஆயிட்டாங்க. உன்னை கொல்லணும்னு நினைச்சதுக்கு அந்த ஜேபியையும் அவனோட மகனையும் வச்சு செஞ்சுட்டு போல. சாதாரணமா இல்ல, அவனுங்களுக்கு ஆதரவு விட்டுட்டேன். உனக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ன கொல்ல நினைக்கிற இன்னொருத்தனும் இருக்கான். யாரு? உங்க டாடி தான். நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் உங்க வீட்டுல ஓபன் பண்ணா நீ அப்படின்னு எமோஷன்ல இருப்ப. ஓ சுவாமி, அந்த சுவாமி கிட்டயே போய் சேர்ந்துட்டாரு. என்ன பண்றது? நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்குங்கிறது இதுதான். நமக்கு சம்பந்தமே இல்லாததை சொன்னீங்களா சார்? என்ன சார் அது?
ஒரு மாச காதலுக்கு அவ்வளவு அழுக வருதா உனக்கு? கொலை பண்ணது நீங்க தான் தெரிஞ்சா எவ்வளவு அழ போகுதோ. வாய மூடுறோம். ஓகே ஓகே. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிருக்கு தானே ஒரு அப்பனா நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி எங்க அப்பா கூட நினைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இன்னும் ஒரு 10 லட்சம் போன போதும் இவளை போட்டு திட்ட தரித்திரம் ஒளிஞ்சிருந்தா. அம்மா சார் அவங்க உங்க அம்மாவை சொல்லலையே, நான் ஏதோ பேசி சந்தோஷப்பட்டுக்கிறேன். பாய மூடுங்க சார், இப்படி பேசாதீங்க. சான்ஸ் கிடைக்கிறது இல்லடா. இல்லன்னா கல்யாணமான எல்லா புருஷனும் இப்படித்தாண்டா நினைப்பான். பொண்டாட்டிய கொலை பண்ண கேஸ் இல்லன்னு ஒரு ரூல் போட்டாங்கன்னா இந்தியாவில கல்யாணத்தை விட மர்டர் தாண்டா அதிகமா நடக்கும். செஞ்ச மர்டர் எல்லாம் போதும், முதல்ல சின்னம்மாவை ஆனந்துக்கு எப்படி கட்டி கொடுக்கணும்னு யோசனை. நானும் கூட அதைத்தாண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அங்குல் ஆனந்த், பிரணவி. ஆனந்த், ஆமா அங்குல். நீங்க என்ன என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? பிரணவி யாரையோ லவ் பண்ணிச்சான், அவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல கல்யாணம்னா எல்லா என்கொயரியும் பண்ணுவாங்கல்ல அங்குல். யார் கொலை பண்ணிருப்பாங்க? ஆசைக்கும் பேராசைக்கும் சுயநலத்துக்கும் பிறந்த எவனோ ஒருத்தன் பண்ணிருப்பான் அங்கிள். சார் சார் சார், நீங்க ஏதோ உண்மையை சொன்ன மாதிரி இவரு இப்போ மூடுறோம். அதை விடுங்க, அவன் பண்ண பாவத்துக்கு அவனே போயிடுவான். ஹலோ, எனக்கு ஒரு வேலையை பாரு. என் முதலாளி போக போறாராம். அங்கிள் உங்களை தான் நினைக்கிறேன். அநியாயம்டா இதெல்லாம். அங்கிள் நடந்தது ஏதோ நடந்து போச்சு. பிரணவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தாங்க. நீங்க என் வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த சொன்னது அதுவே எனக்கு 10 லட்சம். நீங்க ஹாப்பி அங்கிள்? செம்ம ஹாப்பி. இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ் சொல்ல போறேன். சொல்லுங்க சார். ஒரே மாதிரி இருக்கிற 2 பேர்ல ஒருத்தனை மர்டர் பண்ணணும்னு நினைக்கும் போது அவனோட போட்டோ இல்ல, அவனை கண்ணு முன்னாடி காட்டி போட்டு தள்ளணும். இல்லனா இப்படிதான் நடக்கும். எப்படி? இப்ப சாமி நினைச்சு ஆனந்த போட்டு தள்ளீங்கல்ல, அந்த மாதிரி நடக்கும். அப்ப செத்து போனவன் உங்க பொண்ணு கட்டிக்கிறத புருஷன். அப்படி நான் உங்களுக்கு புருஷன். சுவாமி தானே? யா பேபி, கம் க்ளோசர். இப்போ ஆனந்த போட்டு தள்ளி பெருசோட ஹாஸ்பிடல்லயே மார்ச்சரியில போட்டு அடைச்சிங்கல்ல, இந்த விஷயத்த போய் பெருசுகிட்ட சொன்னோம்னா என்ன ஆகுமோ? தம்பி, இந்த மாதிரி டிராஸ்டிக் டெசிஷன் நீங்க எடுக்க வேண்டாம் தம்பி. சரி இப்ப சொல்லுங்க, உங்க பொண்ணு எனக்கு எப்ப கட்டி கொடுக்க போறீங்க? என் பொண்ணு உனக்கு எதுக்கு நான் கட்டி கொடுக்கணும்? பீப்புள் மார்ட் புது சிஇஓவுக்கு கொடுக்க மாட்டீங்களா? என் பொண்ணு நீங்க எப்ப கட்டிக்க போறீங்க தம்பி? கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஒன்னு சொன்னீங்க. ஏய் நீசனே, மகாபாவி குரூப்பி உன்னை பார்த்த உடனே ஏறுது ஹை லெவல் பிபி. தலையில்லா முண்டமே, வேலைக்காவாத தண்டமே, உனக்கு கொரோனா வந்த ஹாப்பி. நேத்து இல்லன்னு சொன்ன, ஏழை நானுன்னு சொன்ன, வெட்டி பையன்னு சொன்ன, பொண்ணு தரலன்னு சொன்ன, பணம் இல்லன்ற ரீசன்ல திட்டி விரட்டிட்ட. மகானுபாவா, என் புத்தி கெட்டுச்சையா, சிப்பு லூசாய்ச்சையா, என் அறிவு சாணி போல நாரி போச்சையா. புத்தி வந்துச்சையா, பல்பு எரிஞ்சிச்சையா, ரூட்டு தெரிஞ்சிச்சையா, என்ன மன்னிச்சிடையா. சரி, உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். உன்னை கேவலமா திட்டி என் ஈகோவை திருப்திப்படுத்து, அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறேன். இத சொன்னீங்களே, ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு மொள்ள மாதிரி, நான் ஒரு புடிச்சவிக்கு ரொம்ப கேவலமானவன். நான் சிங்கம் புடிச்சவன், நான் நாத்தம் புடிச்சவன், ஏடா கூட செய்யறவன், இந்த உலகத்தில் மோசமான அயோக்கிய. நான் ஒரு உருப்படாதவன், நான் ஒரு உதவாக்கார, கேவலத்தில் ஃபர்ஸ்ட் நான் பெஸ்ட். நீ தும்முற தும்மல்னா, உன் காரு பம்பர்னா, உன் டிஷ்யூ பேப்பர்னா, லேட்டஸ்ட் லோஃபர்னா, உன் போல வீரனுக்கு அரணா கோடினா பிளேடுனா. கொஞ்சம் கருணை காட்டையா, கண்ணை திறந்து பாறையா, உன் பாதம் கழுவ ஒரு சான்ஸ் கொடுத்து பாறையா. நல்லவா, ஓம் பொண்ணு அழகுல மயங்கி ஓம் பாவத்தை எல்லாம் மறந்துட்டேன். ஓம் பொண்ணு அழகுல மயங்கி நீ பண்ண பாவம் எல்லாம் மறந்து ஒன்ன மன்னிச்சிட்டேன். ஓடிப்போ. மறுபடியும் மர்டர் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ. ஒன்லி கல்யாணம் மட்டும் தான் பண்ணுவேன். இனிமே இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட மாட்டல. ஒன்லி உங்க பிள்ளைங்களோட தான் விளையாடுவேன். ததாஸ்து. பெருமை அடைந்தேன். சார், அதர்வா அவங்களோட ஆட்களோட மேல வந்துட்டு இருக்காரு. அண்ணா, டைரக்டா மேல வந்துட்டு இருக்கான். என்ன பண்ண போறீங்க? மாட்டிக்கிட்டுமா? நீ ஆனந்த் தானே? ஆனந்த் இல்ல, விவேகானந்த சக்கரவர்த்தி. இந்த கம்பெனிக்காக நீ ஸ்கெட்ச் போட்டா, நான் ஏன் ஸ்கெட்ச் போட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனியோட கேட்டுக்கு போட்ட பூட்டோட கீ செயினை கூட டச் பண்ண முடியாது.
என்கிட்ட நீங்க எதுவும் நிலைக்கு தானே எதிர்பார்த்தீங்க. நான் சாமி தான் சாமி, உங்களுக்கு தெரியலையா? உங்க கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்தா இந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆகிட்டீங்க. உங்க சாமி தான் சார். உனக்கு என்ன சொல்லி அனுப்பணும், நீ என்ன பண்ணிருக்க? நீங்க என்ன சொல்லி அனுப்புனீங்க, என்ன பண்ணீங்க? ஸ்டேஜ் மேல போன உடனே மொத்தத்தை இப்படி மாத்துவீங்கன்னு நினைக்கல. நீங்க என்ன மர்டர் பண்ண கூட பொறுத்துப்பேன் சார். ஆனா ஏமாத்திரம் தாங்க மாட்டேன் சார். நம்ம சொல்ல வேண்டிய டைலாக்க நம்மால் சொல்றான் சார். அந்த டைலாக் நீங்க எப்படி சொல்லுவீங்க விஷயம் சார்? 4 டைலாக்னு சொல்லிட்டு மைக் முன்னால 4 பேஜா வைப்பீங்க. நான் ஸ்பான்டேனியஸ் ஆக்டர்ங்கிறதுனால உடனே கேட்ச் பண்ணி எப்படியோ சமாளிச்சிட்டேன். தட் வித் தி ஆக்ஷன், வித் தி எமோஷன், வித் தி மாடுலேஷன். இல்லனா எல்லாரும் முன்னாலே மாட்டிருப்போல. ஆமாவா இல்லையா? இவன் அவங்க கம்பெனி சிஇஓ படிக்க வேண்டிய பேப்பர் படிச்சிருக்கான். எல்லாம் சரி, நான் சொல்றத முதல்ல நீங்க கேளுங்க. எனக்கு இந்த பேப்பரை மாத்துறவங்க, பேச்ச மாத்துறவங்கன்னா ரொம்ப அருவருப்பு. நான் கோச்சுக்கிட்டேன், எங்க வீட்டுக்கு போறேன். மம்மி ஆக்சுவலா நான் சொல்ல வந்த நான் நின்னது உங்க பேச்ச கேட்கறதுக்காக இல்ல. நான் பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. நீங்க என் சின்ன தெய்வம் சார். என் போன்ல பெரிய தெய்வத்தோட போட்டோவை டிபியா வச்சிருக்கேன். என் விரல்ல இருந்த சாய்பாபா முதலத்தை எடுத்துட்டு உங்க அப்பா போட்டோ போட்ட முதலத்தை போட்டிருக்கேன். சீக்கிரமே உங்களுக்காக மாலை கூட போட்டுக்க போறேன். பைத்தியம் சார், உங்க மேல பைத்தியம். சாரி சுவாமி, பரவாயில்ல சார், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இட்ஸ் ஓகே. அது சரி, புது ஆபீஸ் எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. அது இல்ல, சிஇஓ சீட் எப்படி இருக்கு? ரொம்ப மெத்துன்னு இருக்கு. ரொம்ப மெத்துன்னு இருக்கா? பியூர் சோல். போய் சொல்லு சார், நீங்க வேணா உட்கார்ந்து பாருங்க, நல்லா மெத்துன்னு இருக்கு. அப்பாவித்தனத்துக்கு பேண்ட் ஷர்ட் போட்டா ஒன்ன மாதிரி தான் இருக்கும். அப்பாவித்தனத்துக்கு சூட் மாட்ட மறந்துட்டீங்க. ஆனா இவ்வளவு அப்பாவித்தனமா இருந்தா எப்படி சுவாமி? எனக்கு கூட சேம் டு சேம் ஃபீலிங். ஓகே சுவாமி, கம்பெனி ஷேர்ஸ் எங்களுக்கு கொடுத்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறேன், கையெழுத்து போடு. பெண்ணோட ரெடியா இருப்பேன். சரி, கிளம்புறேன். ஒரு நிமிஷம். எதுக்கோ இந்த பூ உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. எஸ்பெஷலி இந்த கலர். இது அப்பா கிட்ட கொடுத்துருங்க. ஓகே ஓகே. யாரா இருக்கா ஆஸ்கர் கொடுக்குறாங்க, உனக்கு ஏன் கொடுக்கல? நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஹே விக்ரம், நீ எப்போ வந்த? மார்னிங் தானா? ஆல் குட். சரணா இந்த ஜேபி என்ன பிரச்சனை பண்றா? ஜேபி ஒருத்த மட்டும் இல்ல, நம்ம கம்பெனிக்காக இன்னொருத்தனும் ட்ரை பண்றான். அன்னைக்கு மார்ச்சரியில இருந்த 2 கால்ஸ் போச்சு. சார், ஆனந்த நம்ம ஆளுங்க இல்லாம ஜேபியோட ஆளுங்க தான் கொலை பண்ணிருக்காங்க சார். ஆனா பண்ணது நீங்க தான் யாருக்கும் தெரியாது சார். அந்த 2வது ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சஞ்சய் சார், சைன் பண்ணு. எதுக்கு டாடி? சுவாமிக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. என்ன தொப்புளு கீழே கட்டி இருக்க? என் எடுப்பு என் இஷ்டம். கையெடு. என்னோடது என் இஷ்டம். இந்த விஷயம் என் புருஷனுக்கு சொன்னேன்னு வையே. அவன் யாரு? ஆனந்த். ஓ, ஆனந்துக்கு இப்படி இழுத்து அமைக்க தெரியுமா? சொல்ல. இப்படி முத்தம் கொடுக்க தெரியுமா? நான் உன் ஆள் அளவுக்கு சாஃப்ட் கிடையாது. அவர் இல்லாதப்போ நானும் அவ்வளவு சாஃப்ட் கிடையாது. ரொம்ப யோசிக்காத, கம்ப்ளீட் பண்ணு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, கை இன்னும் என் இடுப்பு மேல எதுக்கு இருக்கணும். அடிப்பாவி, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப முத்துனவதான். உனக்கு ஈக்குவலா இருக்கணும்ல. டாட், அவன் நம்ம இன்னசென்ட் சுவாமி தான். பாவம், மைக்கையும் மக்களையும் பார்த்து பேனிக் ஆகி ப்ராமிஸ் பண்ணிட்டா. உங்க ஃபேன் அவன். நம்ம வேலை முடிஞ்சிடும். உங்களுக்காக ஃப்ளவர் கூட கொடுத்து அனுப்பியிருக்கா.
நான் வேலை செய்கிறது நரியோடையா புலியோடையான்னு தெரியாதவன் நம்ம கூட இருக்கக்கூடாது. ஒருத்தரை பற்றி விசாரிக்க சொன்னா நல்லா தீர விசாரிச்சு சொல்லணும். உண்மையிலே அவன் யாரு என்ன சீக்கிரம். அவன் ஐடென்டிட்டிலாம் பர்ஃபெக்டா இருக்கு சார். இவன் வேற அவன் வேற சார். வியாபாரம் பண்ணும்போது திருத்திக்கலாம், ஆனா தப்பு பண்ணும்போது திருத்திக்க முடியாது. சாமியை ஃபாலோ பண்ணி அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி இருந்திருக்கணும். சும்மா பார்த்துட்டு சொல்லியிருக்க கூடாது. பகையோட இருக்கிறது புலியா நரியான்னு கண்டுபிடிக்க முடியாதவன் என் கூட இருந்தா போறது என் உயிர் மட்டும் இல்ல, என் சாம்ராஜ்யம். என் பலத்தை தெரிஞ்சுக்கிட்டான், என் பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டான். இப்ப நேருக்கு நேரம் என்னையே கூப்பிடுறான். அந்த சுவாமியை விட மாட்டேன். சாரிண்ணா, நீங்க ஓகே தானே? நான் பார்க்கல, உங்களுக்கு கூட ஆகலையே. சும்மா இருக்கட்டா. என் பொண்ணை இந்த சக்கரவர்த்தி வீட்டு மருமகளாக்கணும்னு இந்த சாமி அவருக்கு மகனாக்குனேன். என் பொண்ணுக்கு டிக்கெட் வாங்கினா லாட்டரி இவனுக்கு அடிச்சிருக்கு. உங்க பொண்ணோட புருஷனை கொண்டுட்டு உங்களுக்கு புருஷனை தேடிக்கிட்டீங்க. லாட்டரி அடிச்சது உங்களுக்கு. கோமாவுக்கு போயிடுவேன். அப்ப உங்க காரை நான் கோமலை தான் ஓட்டணும். சுவாமி,
ரெடி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஐ வில் டேக் கேர். இட்ஸ் ஓகே. யா, கேர்ஃபுல். வாங்க சார், கரெக்ட் டைம் வந்துட்டீங்க. வாங்க அப்படியே போய் பேசலாம். ஏய், ஷேர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க? எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு எங்கேயோ படிச்சேன். அப்பல இருந்து யாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதில்ல. நீ சொல்றது புரியல. எனக்கு 2 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு நீங்க பலாயிரம் கோடி ரூபாய் கம்பெனியை அடிச்சுட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க. நீங்க பயங்கரமான ஆளுங்க தான் சார். ஆனா 2 லட்சம் ரூபாய்க்காக பலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கம்பெனியை தூக்கி கொடுக்குற அளவுக்கு இழிச்சவாய் நினைச்சீங்களாடா நீங்க? அதுக்கு பெரியவர்கிட்ட போற வேலையை முடிஞ்சது. மேட்டர் மொத்தமா சொல்ற வேலையை முடிஞ்சது. உங்களுக்கு 100 கோடி ரூபாய் தரேன். 50% ஷேர் எம்ப்ளாயிஸ்க்கு தரேன். உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டேன். எனக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்த பின்னால நீ யாருக்கு எதை கொடுத்தா எனக்கு என்னன்னு சொன்னாரு. ஸ்பான்டனியஸா எடுக்கிற சார் டிசிஷன். ஏய், உனக்கு 200 கோடி ரூபாய் கொடுக்குறேன். முதல்ல அந்த ஷேர்ஸ் கொடுக்கறத நிறுத்து போ. அப்படின்னா 200 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன ஏமாத்த பாத்தீங்களா? அப்படின்னா என்ன ஏமாத்துற மாதிரி தானே? ஏய், இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போய் நிறுத்து. அவர் கூட இதே தான் சொன்னாரு. உங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்த சொல்லி. ஏய், நான் நினைச்சேன்னா உன்னை போட்டு தள்ளுறது விசில் அடிக்கிற அளவு ஈஸி. விசில்லாம் எப்படிங்க அடிப்பீங்க? இப்பெல்லாம் நாங்களும் ரிச் ஆயிட்டோம். 30 பேரை மெயின்டைன் பண்றோம். நீங்க ஊன்னு சொல்லுங்க சார், சுட்டு தள்ளிடுறேன். சும்மாறா, புது ட்ரெஸ் போட்டு புது கண்ண கையில கொடுத்துருக்கோம்ல, அத கொஞ்சம் செம்ம ஸ்பீடா இருக்கா. தீபாவளி அன்னைக்கு பட்டாச எல்லாரும் 6 மணிக்கு வெடிச்சா ஆர்வம் தாங்காம சில பேரு 4 மணிக்கே வெடிப்பாங்க. இது அந்த பேட்ச். அவசர கொடுக்க. அந்த பக்கத்துல இருந்து ஒரு புல்லட் வந்தா இந்த பக்கத்துல இருந்து தீபாவளி. ஏன் பின்னாடியும் 30 பேர் இருந்தா ஒன்ன விடவும் அதிகமா பேசுவேன். நான் எனக்கு பின்னால இருக்கிறவங்கள பார்த்து முன்னுக்கு வந்தவன் இல்லடா. பின்னால யாரும் இல்லைன்னாலும் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு எக்ஸாம்பிள் செட் பண்ணவன். பாய்ஸ், ரிலாக்ஸ். ஏய், உனக்கு காமெடியா இருக்கா? இந்த விஷயம் தெரிஞ்சு எங்க அப்பா வந்தாருன்னா ரவுடிசம்ல கூட நெப்போட்டிசம் எதுக்குடா? உங்க அப்பா பண்றது இருக்கட்டும், நீ என்ன பண்ண போறன்னு சொல்லு. சொல்றதுக்கு ஒண்ணு இல்லையா? அப்ப ஒண்ணு பண்ணு. கடவுள் மனுஷங்களுக்கு 9 ஓட்டைகளை கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமானது 2. ஒண்ணு முன்பாகத்துல மேல, 2வது பின்பாகத்துல கீழே. அத உள்ளங்கையால பொத்திக்கிட்டு வீட்டுக்கு ஓடி போயிரு. எங்கடா போறது? அத நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து கிளம்புவேன். தேவைப்பட்டா சக்கரவர்த்திய கொலை பண்ணியாவது. இவனுக்குள்ள இருந்து வில்லம் வெளியில வரா. இவனுக்குள்ள இருந்து வில்லம் வெளியில வந்துட்டான். மேக்ஸிமம் ஆக்ஷனும் வயலன்ஸும் இல்லாம டீல் பண்ணலாம்னு பார்த்தேன். டேய், ஏதாவது மியூசிக் போடுங்கடா, கொஞ்சம் டைவர்ட் ஆகுறேன். என்னடா, ஜாயின் பண்றியா? ஈவினிங் மியூசிக் சென்ஸ் இல்ல. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், புட் யுவர் ஷூஸ் ஆன். Raise the volume. Let's dance on some mass steps. Hey, அந்த காரக்குடி கண்டக்டர் சாங்க போடுங்கடா. సింపిరి చుట్టుదాన్ని సెవులిరకన సుట్టదాన్ని సేతి లగ్గి పెట్టేదాన్ని ఉంగరాల మెట్టేదాన్ని నేనటంటి డండాడదాన్ని కాదు బాబో పలసరు బైకు మీద రార బాబా నేనటంటి డండాడదాన్ని కాదు బాబో పలసరు బైకు మీద రార బాబా కాలేజీ టైములోన కన్ను కొట్టి పిలిచినావు నేను రాను పో అంటే కళ్ళు ఎర్ర చేసినావు రో నేనటంటి డండాడదాన్ని కాదు బాబో పిల్లబాగానే నేను రాను బాబా నేనటంటి డండాడదాన్ని కాదు బాబో పిల్లబాగానే నేను రాను బాబా పంచమావిడి తోట కాడ కళ్ళతోటి సైగ చేసి మల్లె పూలు చూపించి సెయ్యి పట్టి లాగినావు రో నేనటంటి డండాడదాన్ని కాదు బాబో నీలాంటోడికి సనుపివ్వను బాబా నేనటంటి డండాడదాన్ని కాదు బాబో నీలాంటోడికి సనుపివ్వను బాబా నేనటంటి డండాడదాన్ని కాదు బాబో పలసరు బైకు మీద రార బాబా నేనటంటి డండాడదాన్ని కాదు బాబో పలసరు బైకు మీద రార బాబా
அந்த சுவாமி நம்ம 2 பேரையும் ஃபூல் ஆக்கிட்டா. அவன் சாமி இல்ல, ஆனந்த். மொத்த கம்பெனி அவன் கைக்கு வர சான்ஸ் இருக்கிறப்ப 100 கோடிக்கு ஏன் ஆசைப்பட போறான்? So, he's ஆனந்த். நான் இதையெல்லாம் என் பிள்ளைக்காக பண்றேன். ஆனா அவன் ஒரு பிள்ளையாய் இருந்து பண்றான். டாட், இப்ப நம்ம என்ன பண்றது? உன் பர்த்டேக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டியா? அதை விடுங்க. உன் பர்த்டேக்கு அந்த கம்பெனியையே கிஃப்டா கொடுக்க போறேன். பீப்புள் மார்ட் சிஇஓட பர்த்டேன்னா எப்படி நடக்கணும்? சோ நீ போய் அந்த வேலையெல்லாம் பாரு, மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன். யாரு சாமி, யாரு ஆனந்த்? ஹலோ ஆனந்த், ஜேபி ஹியர். நான் சாமி கிட்ட பேசணும். சொல்லு. நான் தோத்து போயிட்டேங்கிறத விட ஏமாந்துட்டேங்கிறது தான் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுது சாமி. ஒருத்தர் 2 வீட்டுல வளருவாங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாததால நீ என்கிட்ட ரொம்ப விளையாடிட்ட சாமி. இப்போ வெயிட் பண்ணி என் ஆட்டத்தை பாரு. அது உங்க அப்பா பேரு வாசுதேவர் இல்ல? சின்ன வயசுல உன்னை அடிச்சிருக்காரா? இல்ல அடிச்சிருக்க மாட்டாரு. ஆனா உங்க அப்பா அடி வாங்குறத நீ எப்பாவது பார்த்திருக்கியா? ஏய், நீ பார்த்திருக்க மாட்ட. ஆனா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் லைவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அட் போலீஸ் ஸ்டேஷன். ஜபி ஜபி, உங்க அப்பனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சீக்கிரம் சீக்கிரம் போவா. ஹலோ சாமி, கொஞ்சம் ஆனந்தோட பேசணும். சொல்லு. ஹலோ சார், இது வரைக்கும் உங்களுக்கு 2 அப்பா 2 அம்மா 2 பாசம் இருக்குன்னு தெரியும். 2 பெயின் இருக்குன்னு உனக்கு எப்போ தெரியும்? உங்க வீட்டுல ஒரு நர்ஸ் இருக்கா. எங்க வீட்டுல ஒரு மனுஷனோட உயிர் எடுக்கிற இன்ஜெக்ஷன் இருக்கு. அத போடலன்னா நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படின்னு நர்ஸு கிட்ட சொன்ன. போட்டா உன் அப்பா உயிரோட இருக்க மாட்டாரே அப்படின்னு நர்ஸு சொன்ன. ஃபாஸ்டா போ, ஊசி ஒன்ன விட ஃபாஸ்டா வேலை பார்க்கும். டடி 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 டடி. ஹலோ சுவாமி விவேகானந்த சக்கரவர்த்தி. உன் அப்பனை காப்பாத்த ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கியா? அதை தடுக்க ரோட்ல ஒரு 100 பேரை நிறுத்தி இருந்தேன. நீ ஒரு வேலை பண்றியா? நீ ரைட் எடுத்தீன்னா ஹாஸ்பிட்டல் வரும். ஸ்ட்ரெயிட்டா போனீன்னா கண்ணம்மாப்பட்ட சுடுகாடு வரும். நீ அங்க எங்கன்னு தெரிஞ்சு கடைசியில அங்கதான் வர வேண்டி இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா கண்ணம்மாப்பேட்டைக்கு போயிடு. சரி, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீன்னா நான் ஸ்டேஷன்ல ஷேர் பேப்பர்ஸை வச்சுக்கிட்டு உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ சைலண்டா வந்து உன் கம்பெனியை என் பேருக்கு எழுதி கொடுக்கறதா சைன் பண்ணு. அதுக்கப்புறம் உங்க அப்பனுங்க 2 பேரும் உயிரோட இருக்கணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணேன். என்னாச்சு? யாரு பயங்கள்லாம்?
சரியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் எங்களுக்கு வேலை கொடுக்கும். இப்ப கூட நன்றி கடன் தீக்கலாம் எப்படி சார்? நீங்க போங்க சார். உங்க அப்பாவுக்கு பாதுகாப்பா நாங்க இருக்கோம். நம்மளை தடுக்கிறதுக்கு அவனுக்கு 100 பேர் இருந்தா காப்பாத்துறதுக்கு 1000 பேர் இருக்காங்கம்மா. சார் Try to be a hero. You will see a wild villain in me. ஃபேமிலியை நீ டச் பண்ணப்பவே கடவுள் உன் சாவுக்கு ஓடிபி நம்பரை அனுப்பிட்டான். சுவாமி விவேகானந்த சக்கரவர்த்தி, யுவர் ஒன் டைம் பாஸ்வேர்ட். இவ்ளோ நாளும் நீ என்ஜாய் பண்ண. Now it's my turn. அதுக்கே குடு குடு குடு. வேணாம் 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 குடு குடு. அவனை ஷூட் பண்ணி கீழே எடுத்துக்கலாம். ஹலோ டிஜிபி சார்,
கரெக்ட் டைம்க்கு ஃபோன் பண்ணுங்க சார். எவனோ ஸ்டேஷனுக்கு வந்து எண்ணி அடிக்கிறான் சார். உடனே ஃபோர்ஸ் அனுப்புவீங்க சார். யார் அவரு? சேப்பாக்கம் ஸ்லம் ஏரியால இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பொறுக்கி சார். அது முன்னால. இப்ப அவர் பீப்புள் மார்ட் கம்பெனியோட சிஇஓ. ஒரு மணி நேரம் ஸ்டேஷன் வேணும்னு கேட்டார். தானம் கொடுத்துட்டேன் விஜய். அவர்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக இல்ல, நம்ம பக்கம் தப்பு இருக்குங்கிறதுக்காக. தப்பு பண்றதுக்கு ஸ்டேஷனை நீ ஜேபி கிட்ட ஒப்படைச்ச, அதை சரி பண்றதுக்கு டிஜிபி என்கிட்ட ஒப்படைச்சாரு. கணக்கு சரியா போச்சு. சஸ்பெண்ட். ஆனந்த், தயவு செஞ்சு அவனை விட்டுடு. அவன் செத்து போயிடுவான் போல இருக்கு. ஆனந்த், என் பேச்சு கொஞ்சம் கேளு ப்ளீஸ். எனக்கு 2 அப்பா, 2 அம்மா, 2 பாசம் இருக்குன்னு தெரியும். எனக்கு 2 பெயின் இருக்குங்கிறத நீ தான் அறிமுகப்படுத்தின. அவங்களுக்கு 2 புள்ளைங்க இருக்காங்க, 2 ரிவெஞ்ச் இருக்குன்னு உனக்கு அறிமுகப்படுத்தணும்ல சஜாய். கொஞ்சம் பொறு. ஆனந்த், உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு சொல்லட்டா? நான் கைவிட்டுட்டாலும் உன் கம்பெனி மேல கண்ணு வச்சிருக்கிற ஒரு பிளக்கா வில்லன் இருக்கான். அவன் உன்னை என் தம்பி விக்ரம் சக்கரவர்த்தி. உனக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அவன் தான் மெயின் வில்லன். எனக்கு அவன் பிளானிங் எப்பவோ தெரியும். அவன் என்ன கொன்னுட்டு சிஇஓ ஆனா எம்ப்ளாயிங்களோட மனசுல வில்லன் ஆவான். உன்ன மாதிரி ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு சிஇஓ ஆனா ஹீரோ ஆவான். நீங்க எப்போ ஆனந்த கொலை பண்ணுவீங்க, என் பையனை சிஇஓ எப்போ பாக்குறதுன்னு நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சிஇஓ போஸ்ட்ல ஆனந்த் இருக்க கூடாது, என் பையன் தான் இருக்கணும். இந்த விளையாட்டுல பில்லகா வில்லன் நீதான் ஜேபி. இந்த டைம்ல இது எல்லாத்தையும் உங்ககிட்ட எதுக்கு சொல்றேன் தெரியுமா? I am killing time and I am killing your son. நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் ஆனந்த். உன் கம்பெனி பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஐ ப்ராமிஸ் யூ. என் பிள்ளைய விட்டுடு ப்ளீஸ். உங்க 2 பேரையும் கொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 10 பேரை கொன்னா அதுக்கு பேரு வயலன்ஸ். அதே 10 பேருக்கு வேலை கொடுத்தா அதுக்கு பேரு பிசினஸ். பிசினஸ் பண்ணலாம் ஜேபி, வயலன்ஸ் வேண்டாம். அப்பா போலாம் வாங்க. அண்ணா, பெரியப்பா நல்லா இருக்காரு. He'll be fine. நீங்க இருக்கிற வரைக்கும் அவருக்கும் இந்த கம்பெனிக்கும் ஒண்ணும் ஆகாதுண்ணா. இந்தாங்க சார். இங்க பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல? எல்லாம் இருக்கு சார். இது சிஇஓ என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். இது நீ சிஇஓ ஆகிறதுக்கான சிக்னேச்சர் அண்ட் பேப்பர்ஸ். இது கம்பெனி பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சீக்ரெட்ஸ். இது நம்ம ஷேர்ஸ் அண்ட் சேரிட்டி டீடைல்ஸ். இதெல்லாம் என்கிட்ட இருக்கிறதுனால தானே உனக்குள்ள இருக்கிற வில்லன் வெளியில வந்தான். இது எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன். உன் பெரியப்பா பாசமா வளர்த்த விக்ரம அவருக்கு கொடுக்க முடியுமா? ஏன் முன்னால நிக்கிற விக்ரமா இல்லாம சக்கரவர்த்தி சாருக்கு மட்டுமே தெரிஞ்ச விக்ரமா அவர் முன்னால போவியா? ஆனந்த், டாடி, ஜேபி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இப்ப இவனை சிஇஓ பொறுப்பேத்துக்க சொன்னா என்னையும் கண்டினியூ பண்ண சொல்றான். யார்? ஆனந்தையா? வளர்த்த நானே அவனை கன்வின்ஸ் பண்ண முடியல, நீ சொன்னா சிஇஓ ஆயிடுவானா? எவ்வளவு சொன்னாலும் நான் இந்த வீட்டுக்கு பிள்ளைதானே தவிர வாரிசு இல்லைன்னு அவன் சொல்றான். என் இடத்துல உன்னை உட்கார வைக்கிறதுக்காக உலகத்திலேயே பெஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு உன்னை அனுப்பி வச்சு உன்னை மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கிறான். எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்ததும் உன்னை சிஇஓ ஆக்கணும்னு முடிவு பண்ணோம். அதுக்குள்ள இந்த ஜேபி ப்ராப்ளம் வந்துருச்சு. இந்த டைம்ல நீ ஃப்ரண்ட் லைன்ல இருந்தா ஜேபி உன்னை ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்து தான் லைஃபையே ரிஸ்க்குள்ளாக்கிக்கிட்டு சிஇஓவா முன்னாடி நின்னான். எதுக்குன்னு தெரியுமா?
நீ சைன் பண்ற டைம்ல உன் கண் பார்வையில கூட எந்த ப்ராப்ளமும் இருக்க கூடாதுன்னு. ராஜாவா சிம்மாசனத்துல உட்கார்ற வாய்ப்பு இருந்தும் ஒரு போர் வீரனா முன்னாடி நிக்கிறவன் இந்த உலகத்துல எங்கேயாவது கிடைப்பானா? நான் சாகிறதுக்கு ஒரு கணம் முன்னால நான் என்ன சாதிச்சேன்னு நினைச்சு பார்த்தா அது 1000 கோடி சொத்து இல்ல, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இல்ல, டாக்டரேட்டோ பத்மஸ்ரீ கூட இல்ல. இவன் தான். தாய் தகப்பன் பிள்ளைங்களுக்கு உயிர் கொடுப்பாங்க. ஆனா கடவுள் அவங்களுக்கு தாய் தகப்பனா இருக்கிற வாய்ப்பை கொடுப்பாரு. எனக்கு பிள்ளையானதுக்கு, என்ன அப்பான்னு கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ. I lived successfully. Now I will die successfully. சாரி அண்ணா. சாரி எதுக்குடா? நீ நானும் வேற இல்ல, நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். ஒரு கிலோ புளிச்ச கீரை கொடுங்க. கீரையெல்லாம் கிலோ கணக்குல வைக்க மாட்டாங்க, கட்டு கணக்கு தான். அம்மா யசோதா, பழகிக்கோ பழகிக்கோ. அப்போ வேலை கிடைச்சிருச்சு. காஃபி சாப்பிடுங்க. ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே ஷூர். ஆனந்த், சொல்லுங்க டாடி. சுப்பிரமணியத்தோட பெரிய பையன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டானா, வேலை வேணும்னு கேக்குறாரு. ஓகே சரி, அனுப்பி வைங்க, ஏதாவது பண்ணலாம். சரிப்பா. ஹலோ பிரணவி மேடம், எல்லாம் ஓகே தானே? நல்ல டைம் பாஸ் ஆகுது போல. ஆமா, நீ அவ்வளவு பெரிய கம்பெனிக்கு சிஇஓ தானே? சுவாமிக்கு ஒரு ஜாப் கிடைக்க ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு? ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வருவேன், மாசத்துக்கு 5 நாள் தான் வேலை செய்யணும்னு சொன்னேன், அவங்க கொடுப்பான் ஜாப். அதனாலதான். ஏன் முதலாளி, உங்க பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருச்சு, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன? என்னடா பண்றது? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கிட்டு ஒத்தையா மாட்டிக்கணும், அவ கையால சாவணும். இவ்வளவு நாளா நீ பேசின பேச்சுக்கு உன்னை போட்டு தள்ளணும். இந்த 2 விட தான் எனக்கு. என்னது கொல்ல போறீங்களா? இந்த ஜோக்கை எவ்வளவு நாள் சொல்ல போறீங்க? எனக்கு மட்டும் கோவம் வந்துருச்சுன்னா நான் எவ்வளவு தூரம் வேணாலும் போ. வாக்கிங்கா? ஏண்டா, உனக்கு என்ன பார்த்தா எப்படி கொஞ்சம் மங்களா தெரியுறீங்க முதலாளி. ஏதோ கண்ணுல ப்ராப்ளம். அப்படியே துண்டு துண்டா வெட்டி. முதலாளியம்மா, அந்த முருங்கை எடுத்துட்டு வாங்க, துண்டு துண்டா வெட்ட போறானா? என்ன மாமா ப்ரோ, அவனுக்கு என்ன சேலரி கொடுக்குறீங்க? 25,000 கொடுக்குறேன். அவளை காசு கொடுத்துட்டு அசிங்கப்படுத்திக்கிற மனுஷன் நீங்க தான். தலை விதி அப்படி செட் ஆயிருச்சு.